Hello everyone, welcome to new lesson. Lesson பேர் என்னது? Alternating current. ஓகேவா? இந்த லெசன் பார்த்தனா பார்க்கிறதுக்கு நிறைய புது விஷயங்கள் அப்படிலாம் போகும். இதை நீ சிஸ்டமேட்டிக்கா நீ எழுதிக்கிட்டேன்னா இது ரொம்ப சிம்பிளான லெசன். ஓகேவா? இந்த லெசன்ல பார்த்தா நம்ம ஆல்ரெடி பார்த்த காம்போனன்ட் எல், அதாவது இண்டக்டர் பார்த்தோம்ல, எல் இண்டக்டன்ஸ் இண்டக்டர், சி கெப்பாசிட்டர், ஆர் வந்து ரெசிஸ்டர். இந்த மூணு விஷயங்கள் பற்றி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஆனால் இதுக்கு முன்னாடி படித்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டிசி கரண்ட்டில், அதாவது இப்போ பேசிக் நம்ம கரண்ட் அப்படின்னு சொல்கிறப்ப டிசி கரண்ட்டை தான் அதுக்குள்ளே விட்டோம். இப்போ நம்ம என்ன போகிறோம்னா எல்லில் ஏசி கரண்ட் விட்டால் என்ன ஆகும், சியில் ஏசி கரண்ட் விட்டால் என்ன ஆகும், ஆரில் ஏசி கரண்ட் விட்டால் என்ன ஆகும், இந்த மூணு காம்பினேஷன் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமேல என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ்வலி ஓகே என் லெக்சர்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லையும் ஆரையும் வச்சு ஒரு சர்க்யூட் பார்ப்போம், சிஐயும் ஆரையும் வச்சு ஒரு சர்க்யூட் பார்ப்போம். அப்புறம் எல்சி வந்து ஒரு ஆசிலேட்டர். ஓகேவா? அதாவது ரெண்டு விஷயங்களை கம்பைன் பண்ணி பார்ப்போம். எல் இருக்குது, சி இருக்குது, ஆர் இருக்குயா. சரியா? ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். மூணு விஷயங்கள் இருக்குது, எல் சி ஆர். ஃபஸ்ட்டு தனித்தனியாக பார்ப்போம். அடுத்து என்ன பண்ணுவோம், எல்லையும் ஆரையும் கம்பைன் பண்ணுவோம். அடுத்து சிஆரையும் கம்பைன் பண்ணுவோம். அடுத்து எல்சி, இது எல்சி வந்து ஆசிலேஷன் கொடுக்கும். ஓகே, ஸோ இதை கம்பைன் பண்ணுவோம். ஃபைனலாக பார்த்தோன்னா மூணுத்தையும் கம்பைன் பண்ணிடுவோம். மூணுத்தையும் கம்பைன் பண்ண நேரம் கிடைக்கும் எல்சிஆர். இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமேலு டிரான்ஸ்ஃபார்மருங்கிற ஒரு டாபிக் நடத்தினா லெசன் முடிஞ்சிடும். கேட்டால் ஏன் திட்டுறீங்கன்னு சொல்கிறான். நீங்கள் ஏனைய மட்டும் திட்டிக்கிட்டு இருக்கீங்க, மற்றவங்கள சிரிச்சு பேசுறீங்க. ஓகேவா? இப்போ நல்லா பாரு, இதை ப்ராப்பராக ஒரு டேப்லெட் காலம் நான் லெக்சர் முடிஞ்சோன்னே கொடுத்துருவேன். நீ ஒரு ப்ராப்பராக டேப்லெட் காலம் போட்டு எழுதி வச்சுக்கோ. பேசிக்லி நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்ப்போன்னா, நம்ம கொடுக்க போகிற வோல்டேஜ், சரியா, நம்ம கொடுக்க போகிற வோல்டேஜ் எப்பயுமே V is equal to V0 sin omega t, இப்படி தான் நம்ம வோல்டேஜை கொடுப்போம். சரிங்களா? அப்போ இண்டக்டர் சர்க்கியூட்டாக இருந்தால் என்ன, கெப்பாசிட்டராக இருந்தால் என்ன, ரெசிஸ்டராக இருந்தால் இந்த மூணு சர்க்கியூட்லேயும் நம்மளுக்கு கரண்ட் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். புரியுதா இல்லையா? அந்த சர்க்கியூட்டில் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து இந்த சர்க்கியூட்டில் பவர் எவ்வளோ கிடைக்கும், இதை தான் நம்ம தனித்தனியாக ஒன்று பார்க்க போகிறோம். ஓகேவா? எல்லா சர்க்கியூட்டில் இண்டக்டர் இருக்க சர்க்கியூட்டில் இந்த வோல்டேஜ் கொடுக்குறேன், கரண்ட் எவ்வளோ வருது, ரெசிஸ்டர் இருக்க சர்க்கியூட்டில் எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்குறேன், கரண்ட் எவ்வளோ வருது, இண்டக்டர் இருக்க சர்க்கியூட், கெப்பாசிட்டர் இருக்க சர்க்கியூட் எது கொடுக்குறேன், வோல்டேஜ் எவ்வளோ வருது. அடுத்து என்ன பண்ணுறோம், மூணுதையும் கம்பைன் பண்ணி ஒரு சர்க்கியூட்டாக கொடுத்துட்றோம். அதில் நம்மளுக்கு வோல்டேஜ் எவ்வளோ வருது, இதை தான் நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஒன்று கஷ்டப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் சொல்கிறத ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டுக்கோங்க. லெக்சர் முடிகிறப்ப நானும் என்ன பண்ணிடுறேன், டேப்லர் காலமும் கொடுத்துறேன். அந்த டேப்லர் காலமும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி. ஸோ பேசிக்லி பார்த்தீங்கன்னா இந்த லெசனோட பேர் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, இந்த கரண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கரண்ட்டோட டைரெக்ஷன் டைம்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும், ஆல்டர் ஆகும். ஒரு டிசி கரண்ட்டை, சரிங்களா, நான் டிசி கரண்ட்டை போய் மெஷர் பண்ணி பார்க்குறேன். அதில் எவ்வளோ வோல்டேஜ் காட்டுதுன்னா, நான் 9 வோல்ட் பேட்டரி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோ. அப்போ அந்த பேட்டரியில் இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளோ காட்டும், 9 வோல்ட் காட்டும். நான் எப்போ பார்த்தாலும் என்ன தான் காட்டும், 9 வோல்டேஜ் தான் காட்டும். சொல்கிறது புரியுதா இல்லையா? அந்த ஏசி கரண்ட்டை பார்த்தீங்கன்னா டைமை பொறுத்து இதோட வோல்டேஜ் வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இதை நம்ம கண்ணாலேயோ இது வோல்ட் மீட்டர் வச்சு பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம ஏசி மெஷர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், ஏசி வோல்ட் மீட்டரை தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ அதுலேயும் பார்த்தோன்னா ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ காட்டும். இது பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு சிஆர்ஓ, டிஎஸ்ஓ இதை யூஸ் பண்ணலாம். டிஎஸ்ஓ இல்லைனா சிஆர்ஓ, இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு நம்ம டியூஷன்லேயும் இருக்குது. ஓகேவா? நான் லெசன் டீச் பண்ணுறப்ப லெக்சரை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணி காட்டுவேன். அப்போது ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் போகுதுன்னா அந்த கரண்ட் எப்படி இருக்கும்னா, அந்த கரண்ட்டோ வோல்டேஜோ இந்த மாதிரி டைமை பொறுத்து என்ன ஆகும், சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த வோல்டேஜோட வேல்யூ என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. சரிங்களா? இது வந்து சைன் வேவ் மாதிரி தான் ஆகணும்னு அவசியம் இல்லை, டைமை பொறுத்து எப்படி வேணாலும் மாறலாம். பட் நம்ம வீட்டுக்கு வர கரண்ட் எல்லாம் சைன் வேவ் மாதிரி இருக்கும். பட் வேறு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யோசிச்சு பாரு, இந்த மாதிரி ஒரு வேவ் ஸ்கொயர் வேவ் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோ. இதுவும் பட் டைமை பொறுத்து மாறுதா இல்லையா? சப்போஸ் வேவ் ட்ரையாங்குலர் வேவாக இருக்குது, சரிங்களா, பாரு டைமை பொறுத்து மாறுதா இல்லையா வோல்டேஜ். அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதோட பேர் தான் என்னன்னு சொல்லிடுறோம், ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ். ஓகேவா? பேசிக்லி அந்த வோல்டேஜ் என்ன ஆகுது, டைமை பொறுத்து வேரி ஆகுது. ஓகேவா? சொல்கிறது புரியுதா இல்லையா? அதனால் அது பேர் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ். அப்போ இந்த சர்க்கியூட் போட்டப்போ நம்மளுக்கு கரண்ட் எப்படி கிடைக்குமோ அது பேர் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். கரண்ட்டும் என்ன ஆகுது, டைமை பொறுத்து
மாறுது. அதை தான் மெயினாக இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு டாபிக் வந்துடுவோமா? ஃபஸ்ட்டு டாபிக் என்னையா? நான் என்னோடய ஏசி வோல்டேஜை எதில் அப்ளை பண்ணுறேன்? ரெசிஸ்டரில் அப்ளை பண்ணுறேன். அடுத்து இண்டக்டரில் அப்ளை பண்ணுவோம், அடுத்து கெப்பாசிட்டரில் அப்ளை பண்ணுவோம். நம்ம எல்லா டைமே சரியா எல்லா டெரிவேஷனுமே ஒரே இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் கொடுக்க போகிற வோல்டேஜ் V0, யாருக்கோ ஃபோன் வைப்ரேட் ஆச்சா? sin ωt. இந்த V0 பார்த்தீங்கன்னா உங்களோட பீக் வோல்டேஜ். என்ன வோல்டேஜ்? பீக் வோல்டேஜ், ஏதோ மேக்ஸிமம் வேல்யூ. இல்லைன்னா நம்ம என்ன சொல்லலாம், இதோட பேர் ஆம்ப்ளிடியூட். ஓகே, இதை நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவேன்? இதில் எது சார் மேக்ஸிமம் வேல்யூ? இந்த டாப்ல இருக்கிறது. அந்த வோல்டேஜ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா V0. பீக் வோல்டேஜ் இல்லைன்னா ஆம்ப்ளிடியூட், மேக்ஸிமம் வோல்டேஜ். ஓகேவா? இந்த ஒமேகா பார்த்தீங்கன்னா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஒமேகாவோட வேல்யூ பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? 2π/f, சாரி 2π/t இல்லைன்னா 2πf. 2π/t இல்லைன்னா 2πf. இது லாஸ்ட் லெக்சரில் கூட நான் சொன்னேன் ஞாபகம் இருக்கா? ஒமேகா அந்த சர்க்குலர் இதில் சுற்றுறப்ப. ஸோ ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி 2πf இந்த வேல்யூ. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட மேக்ஸிமம் வோல்டேஜ் வந்து கான்ஸ்டன்ட். ஆனால் டைமை பொறுத்து இந்த மொத்த வோல்டேஜ் என்ன ஆக போகுது? சேஞ்ச் ஆக போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டோட்டல் டைம் பீரியட் t அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல டைம் பீரியட் என்னவா இருக்கும்? t/4. இங்கே 2t/4, இங்கே 3t/4. புரியுதா? இங்கே 4t/4. லாஸ்ட் லெக்சரில் பார்த்தோம் அவருக்கு அவுட்புட் கம்மிங் ஃப்ரம் அ ஏசி ஜென்ரேட்டர். ஸோ அந்த ஏசி ஜென்ரேட்டர் வர அவுட்புட்டை தான் நம்ம எங்கே பண்ண பண்ணுறோம்? எக்ஸாமின் பண்ணி பார்க்க போகிறோம். ஈவன் நம்ம வீட்டுக்கு வரது எல்லாமே ஏசி வோல்டேஜ் தான். அப்போ டைமை பொறுத்து வோல்டேஜ் என்ன? ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் sin 30 வேல்யூ போட்டால் எனக்கு 1/2 கிடைக்கும், V0/2 கிடைக்கும். sin 45 போட்டால் V0/√2 கிடைக்கும். கரெக்டாக இல்லையா? sin 60 போட்டால் √3/2 டைம்ஸ் V0 கிடைக்கும். sin 90 போட்டால் அதிகம். sin 120, sin 150, sin 180. அப்போ நான் என்ன வேல்யூ போடுறேன்னு அதுக்கேற்ற மாதிரி எனக்கு என்ன ஆகும்? இந்த இடத்துல வோல்டேஜ் வந்து சேஞ்ச் ஆகுது. அப்போ இந்த வோல்டேஜை நான் என்ன பண்ணுறேன்? ரெசிஸ்டருக்குள்ளே ஃபீட் பண்ணுறேன். ஞாபகம் வச்சுக்கோ, எப்போயுமே நான் இந்த வோல்டேஜை தான் ஃபீடு பண்ண போகிறேன். இந்த வோல்டேஜை நான் உள்ளே அனுப்புனதுக்கு அப்புறமேல் நான் எதை செக் பண்ண போகிறேன்னா, என் சர்க்கியூட்டில் வர கரண்ட் என்ன, இதுதான் நான் எக்ஸாமின் பண்ணணும். கொடுக்குற வோல்டேஜ்க்கு என்ன கரண்ட் கிடைக்கிது, இதான் நம்ம எல்லா இடத்துலையுமே எக்ஸாமின் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போது ஒரு சர்க்கியூட்லேயும் வோல்டேஜ்க்கும் கரண்ட்டுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நல்லா பாரு, இந்த இடத்துல நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம். ஒரு சர்க்கியூட் இருக்குது சார், இந்த சர்க்கியூட்டில் எதை கனெக்ட் பண்ணியிருக்கேன்? ஒரு ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கேன். நான் கொடுக்குற வோல்டேஜ் எவ்வளோ? V = V0 sin ωt வோல்டேஜ் நான் கொடுக்குறேன். எனக்கு கரண்ட் எவ்வளோ போகுது இதான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். வேறு ஒன்றுமே நான் பண்ணல. ஓகே, ஸோ நல்லா பாரு, இந்த இடத்துல ஒன்றுமே நீ எழுத வேணாம். லெட்டஸ் அஸ்யூம் an ஏசி சோர்ஸ். ஏசி சோர்ஸ்னால் இந்த மாதிரி ஒரு சைன் வேவ் மாதிரி இருக்குது பார்த்தியா? இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? ஏசியை. ஏன்னா இதோட வோல்டேஜ் டைமை பொறுத்து என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகுது. இதே நம்ம பேட்டரி எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? பெரிய கோடு சின்ன கோடு. கரெக்டாக இல்லையா? இதுக்கு பக்கத்தில் ப்ளஸ் மைனஸ் போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பெரிய கோடு என்னது? ப்ளஸ்ஸு, சின்ன கோடு மைனஸ். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. அது தனியாக வேறு எழுதி காட்டணுமா? சார் இதுதான் ப்ளஸ்ஸு இதுதான் மைனஸ் நீங்கள் போடலன்னு எனக்கு தெரியாதா? பட் என்ன பிரச்சனை? ஸ்கூல் புக்கில் இது இருக்கிறனால ஸ்டாஃப்ஸ் இன்னுமே உன்னை போடணும்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, அப்போ நல்லா பாருங்கள், ஒரு ஏசி சோர்ஸ். அப்போ நான் இதில் என்ன கொடுக்குறேன்? வோல்டேஜை கொடுக்குறேன். இது எல்லா இடத்துல காமன். விஎம்னா மேக்ஸிமம் வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். நான் V0ன்னு சொல்கிறோம். உனக்கு எது பிடிச்சிருக்கோ நீ ஃபாலோ பண்ணு. V = V0 sin ωt போடு, இல்லைன்னா V = Vm. அப்போ மென்ஷன் பண்ணிடு, V0 இஸ் த ஆம்ப்ளிடியூட், இவங்க Vm இஸ் த ஆம்ப்ளிடியூட் சொல்ல மாதிரி நீ என்ன பண்ணிடு? V0 இஸ் த ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு வச்சுக்கோ. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் எல்லா டெரிவேஷனில் இதே தான் பண்ண போகிறேன். என்ன பண்ணுறோங்கிறது புரிஞ்சிடுச்சா நீயே டிரைவ் பண்ணிடுவேன். என்ன பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோன்னே புரியலன்னா நீ பாட்டுக்கு உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ எப்போயுமே ஃபஸ்ட் ஸ்டெப் இது எடுக்கிறோம். அதுலேருந்து எதை டிரைவ் பண்ணணும்? கரண்ட்டை டிரைவ் பண்ணணும். எல்லா கேஸ்லையும் இப்போ என்ன நான் யோசிக்கிறேன்னா, எனக்கு வோல்டேஜுக்கு என்ன ஈக்குவேஷன் சார் தெரியும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். உனக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறப்ப வோல்டேஜ்க்கு என்ன ஈக்குவேஷன் தெரியும்? V = IR. வெரி குட்ப்பா. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது எழுதிக்கோ. V = V0 sin ωt. அடுத்து எனக்கு என்ன தெரியும்? V = I × R. எனி டிஃபிகல்ட்டி so far? இப்போ நல்ல பாரு, மேலே இருக்கிறது வோல்டேஜ், இந்த வோல்டேஜ் நான் ரெண்டு ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? அப்போ என்னோட ஐஆர் என்ன கிடைக்குது?
வி நாட் சைன் ஆஃப் ஒமேகா டி. அப்போ எனக்கு ஐ என்ன கிடைக்குது சார்? வி நாட் பை ஆர் சைன் ஆஃப் ஒமேகா டி. இந்த வி நாட்டை ஆரால் டிவைட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? வி ஆரால் டிவைட் பண்ணா ஐ. அப்போ வி நாட்டை ஆரால் டிவைட் பண்ணா மேக்ஸிமம் கரண்ட். ஏன்னா மேக்ஸிமம் வோல்டேஜை ரெசிஸ்டன்ஸால் டிவைட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? மேக்ஸிமம் கரண்ட். அப்போ இதை நான் ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ நாட் சைன் ஒமேகா டி அப்படின்னு எழுதிக்கலாமா? டெரிவேஷன் முடிஞ்சு. நோட் பண்ணிக்கோ, இல்லைனாலும் நான் கொடுத்துருவேன், நீ பார்த்துக்கிறேன்னா பார்த்துக்கோ. அப்போ வி இஸ் ஈக்குவல் டு வி நாட் சைன் ஒமேகா டி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? வோல்டேஜ்க்கு என்ன ரிலேஷன்ஷிப் தெரியும்னு யோசிச்சுக்கோ, அந்த ரிலேஷன்ஷிப்பு எழுது. அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணால் உனக்கு ஐ கிடச்சிருது. இப்போ நல்லா பாரு, வி எப்படி இருக்குது? வி நாட் சைன் ஒமேகா டி இருக்குது. ஐ எப்படி இருக்குது? ஐ நாட் சைன் ஒமேகா டி. அப்போ இதுக்கு கிராஃப் வரைய சொன்னாங்கன்னா கிராஃப் என்ன? சரிங்களா? கிராஃபும் ஃபேஸர் டயக்ராம். ஸோ இதுதான் இந்த இடத்துல எழுதி வச்சிருப்பேன். வி இஸ் ஈக்குவல் டு வி நாட் சைன் ஒமேகா டி, அடுத்து ஐ இஸ் ஈக்குவல் டு விஎம் பை ஆர். அப்போ இது ரெண்டு டிவைட் பண்ண ஐஎம் கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ கிராஃப் வெரி 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 இம்பார்ட்டண்ட். வி என்ன சார்? வி வந்து வி நாட் சைன் ஒமேகா டி. ஐ என்னது? ஐ நாட். அப்போ ரெண்டுமே சைன் கிராஃப் தான். அந்த ரூமில் யாரையா போனோம் இப்போ? அப்புறம் ஏன்டா திட்டுறீங்க? என்ன பண்ணிக்கிட்டு என்ன கிளாஸ் எடுக்கல சம்பத்? இது டெஸ்டர் இல்லையா? இந்த மூணும் எடுத்துட்டு தயவு செய்து போயிது. ஃபேன் சுவிட்ச் எப்படி கட் ஆகுது? ஃபேனுக்குள்ளே இருந்த வயர் ஃபேனுக்குள்ளே சுற்றி கட் ஆயிடுச்சு. சரியா சரி. வி இஸ் ஈக்குவல் டு வி நாட் சைன் ஒமேகா டி, ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ நாட் சைன் ஒமேகா டி. கிராஃப் ரெண்டுமே சைன் கிராஃப் தானே? சைன் கிராஃபும் காஸ் கிராஃப் வரைய தெரியும் தானே? ஒன்றுமே இல்லை. நல்லா பாரு, இது சைனா? சைன் ரொம்ப சிம்பிள்யா, இதான் ஒரு கிராஃப்னு அசியூம் பண்ணிக்கோ. சைனோட வேல்யூ 90 டிகிரியில் என்ன? 180. ஏன்னா பையன்னு சொன்னால் அது உங்களுக்கு கொஞ்சம் புரியாது. 270, அடுத்து 360. சரியா? அப்போ சைன் ஜீரோட வேல்யூ என்ன? 0. சரிங்களா? சைன் ஜீரோட வேல்யூ 0 வரும். சைன் 90யோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 1. ஆக்சுவலாக சைன் 90க்கு நடுவில் பார்த்தோன்னா 2-3 ஆங்கிள் எல்லாம் இருக்கும். சரி, அப்போ நீ பாட்டுக்கு இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி சேர்த்துறாதே. ஏன்னா நடுவில் இருக்கிற ஆங்கிள் எல்லாம் வேல்யூ போட்டோன்னா நம்ம கிராஃப் எப்படி கிடைக்கும்னா இந்த மாதிரி கர்வாக கிடைக்கும் உனக்கு. ஓகே, ஸோ சைன் 90 வரைக்கும் எடுத்து அடுத்து இப்படி வரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அப்படியே கீழே வந்துட்டு இப்படி வரும். இதான் ஒரு சைன் கிராஃப். இப்போ காஸ் கிராஃப் சொல்லு. காஸ் ஜீரோட வேல்யூ என்ன? ஸோ இது சைன் கிராஃப். வெரி குட். காஸ் கிராஃப் என்ன? காஸ் வேல்யூ என்னப்பா? 1 அப்படின்னு வரும். வெரி குட். அப்போ காஸ் 1ஓட காஸ் ஜீரோட வேல்யூ 1. அப்போ இங்கே ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து என்ன? காஸ் 90. அப்போ நல்லா பாரு, இந்த கர்வ் அப்படியே இங்கனுக்குள்ளே வந்துடும். அடுத்து இங்கே இருக்கிற கர்வ் இங்கேருந்து இங்கே வரைக்கும் வரும். புரியுதா இல்லையா? இதுக்கு அடுத்து போகிற கர்வ் இங்கனுக்குள்ள 180ல வந்து 0 ஆயிடுச்சு. 180 ஆம் 1னா சாரி 180ல -1. புரியுதா? அப்போ இதை பார்த்தனா இது என்ன கிராஃபு? காஸ் கிராஃப். மைனஸ் சைன் கிராஃப் எப்படி இருக்கும்? சைன் கிராஃப்க்கு அப்படியே உல்ட்டா கீழே போட்டுரு. சரியா? அது வந்து இதில் போட்டேன்னா அப்புறம் நீயே உட்காந்து என்ன கிராஃப் எங்கே இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகிட வேணாம். ஸோ இதில் 2 கிராஃப் பார்த்துக்கோ. சைனோட நெகட்டிவ் கிராஃப்னா அப்படியே உல்ட்டாவாக போட்டுரு. சைன் நெகட்டிவ் கிராஃப் உனக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஓகே, இது வரைக்கும் டவுட் இருக்கா? ஸோ சைன் கிராஃப் நீ வரைஞ்சிருவேன். அப்போ வோல்டேஜோட கிராஃப் நான் மேலே வரைஞ்சிருக்கேன், கரண்ட்டோட கிராஃபை கீழே வரைஞ்சிருக்கேன். ஒரு சில பேர் கேட்பாங்க, ஏன் வோல்டேஜோட கரண்ட்டோட கிராஃப் கீழே இருக்குது? ஏன்னா கரண்ட்டோட வேல்யூ பார்த்தோன்னா வோல்டேஜை நான் என்ன பண்ணிட்டேன்? ரெசிஸ்டன்ஸால் டிவைட் பண்ணிட்டு அதனால கம்மியான வேல்யூ. மோஸ்ட் ப்ராப்ளி நம்ம இந்த வேல்யூ வந்து 1 விட பெரிய வேல்யூ இருக்கும் ரெசிஸ்டன்ஸோடது. புரியுதா? அப்போ ஒரு 100 1ஆலேயோ 2ஆல் டிவைட் பண்ண வேல்யூ என்ன ஆகும்? 100 விட கம்மியாக போகுது. புரியுதா? நீ 0.1ஆல் டிவைட் பண்ணால் அதிகமாகும். அப்படின்னா நீ வேணால் மேலே வரைஞ்சிக்கலாம். அப்போ நீ ரெசிஸ்டன்ஸோட வேல்யூனா சின்ன வேல்யூ எடுத்துன்னு மென்ஷன் பண்ணிடு. ஸோ இந்த கிராஃபில் டவுட் இருக்கா? ஸோ இதுவும் சைன் கிராஃப், இதுவும் சைன் கிராஃப். அவ்வளோதான் சார். நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியணும்? நம்மளுக்கு தெரிய வேண்டியது ஃபேஸர் டயக்ராம்.
ஆக்சுவலாக நான் டீச் பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும். புக்கில் வந்து அந்த இது கொஞ்சம் ஒழுங்காக இல்லை. புக்கில் ஒழுங்காக இல்லைன்னா அவங்களோட வே ஆஃப் டீச்சிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், என்னோடது வேறு. ஞாபகம் வச்சுக்கோ, இப்போ நான் கரண்ட்டுக்கு ஆவரேஜ் வேல்யூ எடுக்கிறேன். சரியா? கரண்ட்டுக்கோ வோல்டேஜ்க்கு இந்த இடத்துல ஆவரேஜ் வேல்யூ எடுத்தால் என்ன ஆகும் சார்? மேலே பாசிட்டிவ் வேல்யூ எவ்வளோ இருக்கோ கீழே அதே அளவுக்கு நெகட்டிவ் வேல்யூ இருக்கும். அப்போ ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் த கரண்ட் இந்த சர்க்யூட்டில் கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? 0 ஆயிரும். புரியுதா இல்லையா? ஆவரேஜ் வேல்யூ கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? 0 ஆகும். அப்போ 0ன்னு என்ன அர்த்தம் சார்? நான் சராசரியாக பார்த்தா இந்த கரண்ட்டில் போய் தொட்டேன்னு வச்சுக்கோ, எனக்கு ஷாக் அடிக்க. ஆனால் ஷாக் அடிக்குமா அடிக்காதா? அடிக்கும். அப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ என்ன? 0 இல்லை. ஓகே. ஸோ த சம் ஆஃப் த இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட், சம் ஆஃப் த இன்ஸ்டன்டேனியஸ், அந்த ஒரு நொடியில் இருக்க கரண்ட்டோட எல்லா சம்மையும் ஆட் பண்ணி எனக்கு என்ன கிடைக்குது? 0. அப்போ ஆவரேஜ் கரண்ட் என்ன ஆகுது? 0 ஆகுது. சரியா? ஆனால் சர்க்யூட்டில் கரண்ட் ஓடுதா இல்லையா? ஓடுது. அப்போ நம்ம எந்த இடத்துல தான் என்ன பண்ணுவோம்னா ஐஆர்எம்எஸ் வேல்யூ கண்டுபிடிப்போம். ஸோ நான் ஃபஸ்ட் எடுத்தோன்னு அந்த ஐஆர்எம்எஸ்குள்ளே கொண்டு போகலை. நான் உனக்கு இதோட ஃபேஸர் டயக்ராம் சொல்லிடுறேன். ஃபேஸர் டயக்ராம் இருக்கா இல்லையா? இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஃபேஸர் டயக்ராம்னா ஒன்றும் இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த வோல்டேஜை, சரிங்களா, வெக்டாரை ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். வோல்டேஜ் என்ன பண்ணுறோம்? வெக்டார் மாதிரி ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். அப்போ ஒன்றுமில்லை, கொஞ்சம் திங்க் பண்ணி பாரு. சைன் ஒமேகா டீயை நான் என்னோட இந்த ஆக்சிஸில் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. சைன் ஒமேகா டீயை நான் என்ன எடுத்துக்கிறேன்? இந்த ஆக்சிஸில் எடுத்துக்கிறேன். அப்போ V0ஓட வேல்யூ சம் இந்த இதை V0ன்னு வச்சுக்கோ. அப்போ இந்த லைன் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? V0 சைன் ஒமேகா டி. ஏன்னா இந்த லைன் வந்து சைன் ஒமேகா டி, இது வந்து V0. புரியுதா இல்லையா? அப்போ I0 எங்கே சார் நான் வரையணும்? அதே டைரக்ஷன்ல. ஏன்னா சைன் ஒமேகா டி இங்கே இருக்குது. அப்போது I0 இங்கே வரும். ஸோ இதுதான் I0, அது V0. புரியுதா? சரி, நல்லா பண்ணா I0 V0 தான் போட்டிருக்கேன். வெறும் வியும் ஐயும் மாறும், அதோட வேல்யூ மாறும். இதை சின்னதாக போட்டிருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா V0 R டிவைட் பண்ணுறேன். பட் அதோட வேல்யூ டைமை பொறுத்து வியோட வேல்யூ மாறிக்கிட்டு இருக்கும். நல்லா பண்ண இப்படி தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் என்ன பண்ணுறேன்? சார் நான் சைன் ஒமேகா டீயை இந்த டைரக்ஷனில் எடுத்துக்கிறேன். அப்போ கரண்ட் எந்த டைரக்ஷனில் வரும்? கரண்ட்டும் அதே டைரக்ஷன், வோல்டேஜும் அதே டைரக்ஷன். அப்போ நான் இதெல்லாம் சிம்பிளாக என்ன சொல்லலாம்னா என்னோட கரண்ட்டும் வோல்டேஜும் இன் ஃபேஸ். கரண்ட் வோல்டேஜ் எப்படி இருக்குது? அதாவது ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் இருக்குது. சொல்கிறது புரியுதா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற ஃபேஸர் டயக்ராம் சொல்லுது. ஓகே. இது போக ஒரு சில முக்கியமான விஷயங்கள் சொல்லிடுறேன். இதில் மொத்தமாக நீ போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு தேவை பவர். பவரோட ஃபார்முலா என்ன? I²R. இந்த ஐயோட வேல்யூ என்ன வந்துச்சு நம்மளுக்கு? ஐயோட வேல்யூ I0 sin ஒமேகா டி. அப்போ I0² sin² ஒமேகா டி, பக்கத்தில் ஒரு R. சரிங்களா? இப்போ இந்த பவரோட வேல்யூ பார்த்து நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம். சரியா? ஏன்னா கரண்ட் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கா இல்லையா டைமை பொறுத்து. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இதில் ஆவரேஜ் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த சைன் ஒமேகா டிக்கு நான் ஆவரேஜ் கண்டுபிடிச்சால், sin² ஒமேகா டிக்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சா எனக்கு வேல்யூ 1/2ன்னு கிடைக்கும். சரியா? சைன் ஒமேகா டி காஸ் ஒமேகா டிக்கு நான் ஆவரேஜ் கண்டுபிடிச்சா எனக்கு 0 கிடைக்கும். இந்த ரெண்டு விஷயங்கள் நோட் பண்ணிக்கோ. டெரிவேஷன் பார்ட்டுக்குள்ளே இப்போ வேணா இன்டகிரேட் பண்ணி காட்டணும்னா காமிக்கலாம். பட் இப்போதைக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஓகே. ஸோ sin² ஒமேகா டிக்கோட ஆவரேஜ் கண்டுபிடிச்சா 1/2 கிடைக்கும். அப்போ நல்லா பாரு, இந்த இடத்துல sin² ஒமேகா டிக்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? 1/2. கரெக்டாக? அப்போ இந்த இடத்துல வேல்யூ என்ன கிடைக்க போகுது? இந்த இடத்துல sin² ஒமேகா டிக்கு பதிலாக மொத்த வேல்யூ. ஸோ ஸ்ட்ரைட்டாக நான் என்ன பண்ணுறேன்? இதுக்கு பதிலாக 1/2ன்னு போட்டேன்னா 1/2 I0² டைம்ஸ் R. இதுதான் உன்னோட பவர். எதில்? ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற சர்க்யூட்டில். ஸோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற சர்க்யூட்டில் வோல்டேஜ் பார்த்தாச்சு. வோல்டேஜ் எப்படி இருக்கும்? ரொம்ப தூக்கம் வருது ராகுலுக்கு. வோல்டேஜ் எப்படி இருக்கும்? V = V0 sin ஒமேகா டி. கரண்ட் எப்படி இருக்கும்?
I0 sin omega t. வோல்டேஜ் எந்த டைரக்ஷனில் இருக்கோ கரண்ட்டும் அதே டைரக்ஷன். நான் வோல்டேஜ் இங்கே வச்சுருக்கேன்னா கரண்ட்டும் அதே தான். வோல்டேஜ் நான் இங்கே வைக்கிறேன்னா கரண்ட்டும் அதே தான். ரெண்டுமே ஒரே ஃபேஸில் இருக்கும். ஓகேவா? சரி, பவர் எப்படி இருக்கும்? பவர் வந்து half of I0 ஸ்கொயர் ஆர், இல்லைன்னா இதை V0 ஸ்கொயர் பை ஆர்னு போட்டாலும் ஹாஃப் போட்டுக்கோங்க. சைன் ஸ்கொயர் ஒமேகா டியோட ஆவரேஜ் வேல்யூ கண்டுபிடிச்சா ஹாஃப் கிடைக்கும்யா. நான் இன்டகிரேட் பண்ணி காட்டுவேன் லெக்சர் அப்போ. ஓகேவா? அப்போதைக்கு வேணால் வேல்யூ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கேஸில் வரும், அதுக்காக இப்போ எழுதி போட்டேன். ஓகேவா? ரெண்டே ஆவரேஜ் தெரிஞ்சால் போதும். சைன் ஸ்கொயர் ஒமேகா டியோட ஆவரேஜ் கண்டுபிடிச்சா ஹாஃப் கிடைக்கும். சைன் ஒமேகா டி காஸ் ஒமேகா டிக்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சா 0 ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரியணும். என்ன அப்படின்னா அந்த ஆர்எம்எஸ் வேல்யூ. என்ன வேல்யூ? ஆர்எம்எஸ். பேசிக்லி கரண்ட் சர்க்யூட்டில் போகுது. கரண்ட் சர்க்யூட்டில் போகுதா இல்லையா? ஆனால் இந்த வேல்யூ 0 ஆயிடுச்சு. ஏன் சார் இந்த வேல்யூ 0 ஆச்சு? ஏன் இந்த கரண்ட்டோட வேல்யூ நம்மளுக்கு 0 ஆச்சு? ஏன்னா எவ்வளோ வேல்யூ பாசிட்டிவ்ல இருக்கோ அதே வேல்யூ என்ன இருந்துச்சு? நெகட்டிவ்ல இருந்துச்சு. அதனால் நம்ம டோட்டல் பண்ணுறப்ப என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. பட் ஆக்சுவலாக சர்க்யூட்டில் கரண்ட் போகுதா இல்லையா? போகுது. அப்போ நம்மளுக்கு கரெக்டான ஆவரேஜ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க ஒரு புதுசாக ஒரு மெத்தட் கொண்டு வந்துட்டாங்க. இங்கே நெகட்டிவ் நம்பர் இருக்கிறதுனால தானே நம்மளுக்கு பிரச்சனையே வருது. அப்போ நம்ம நெகட்டிவ் என்ன பண்ணிக்கலாம்? பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டால் பிரச்சனை முடிஞ்சிடும். புரியுதா இல்லையா? அப்போ ஒரு நெகட்டிவ் நம்பரை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் மெத்தட் என்ன? ஸ்கொயர் பண்ணுறது. அப்போ நான் இந்த கிராஃபை ஸ்கொயர் பண்ணிட்டேன்னா இதுவும் என்ன ஆயிரும்? பாசிட்டிவ் ஆயிரும். புரியுதா இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம், அதை ஸ்கொயர் பண்ணுறோம். ஆர்எம்எஸ்னால் பார்த்துக்கோ, ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்? ஸ்கொயர் பண்ணுறோம். இப்போ ஸ்கொயர் பண்ண எல்லா நம்பருமே என்ன ஆயிடுச்சு? பாசிட்டிவ் ஆயிடுச்சு. அதுக்கு நான் மீன் கண்டுபிடிக்கிறேன். மீன் என்ன? ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறேன். இப்போ நல்லா பண்ண நான் வந்து ஆக்சுவலாக நம்பரோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். நான் என்ன எதோட ஆவரேஜ் கண்டுபிடிச்சிருக்கேன்? ஸ்கொயரோட ஆவரேஜ் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபைனலாக ரூட் எடுக்கணும். அதனால தான் இதோட பேர் என்ன வச்சிட்டாங்க? ரூட் மீன் ஸ்கொயர். ஸோ ரூட் மீன் ஸ்கொயர்னா என்ன? ஒரு வேல்யூ இருக்குன்னா அதை ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும், அடுத்து ஆவரேஜ் எடுக்கணும், அதுக்கப்புறம் ரூட் கண்டுபிடிச்சிடணும். இதில் நீ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஒரே ஒரு வேல்யூ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. என்ன வேல்யூ அப்படின்னா கரண்ட்லோட ஆர்எம்எஸ் வேல்யூ, ஐஆர்எம்எஸோட வேல்யூ கேட்டாங்கன்னா I0/√2. ஓகேவா? இந்த 1/√2க்கு இன்னொரு வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோ. 1/√2னா ஒன்றில் 0.707 டைம்ஸ் I0. அதே மாதிரி விஆர்எம்எஸ் வேணும்னா V0/√2. ஓகேவா? அப்போ V0 பீக் வோல்டேஜ் கொடுத்துட்டு வந்துட்டு ஆர்எம்எஸ் வேல்யூ கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? √2ஆல் டிவைட் பண்ணிடு, இல்லைன்னா 0.707ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இந்த பீக் வேல்யூ இருக்குது பார்த்தி, இந்த பீக் வேல்யூ ஆக்சுவல் வேல்யூ கிடையாது. ஏன்னா எல்லா டைமுமே சர்க்யூட்டில் இவ்வளோ கரண்ட் தான் போகுதா? இந்த பீக் வேல்யூனா இந்த வேல்யூ எல்லா நேரமும் சர்க்யூட்டில் அந்தளவு கரண்ட் போகுதா? இல்லை. அப்போ நம்ம ஆவரேஜ் எடுக்கிறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குது? இந்த வேல்யூ கிடைக்குது. அகைன் உனக்கு வேணா இதோட இன்டகிரேஷன் பார்ட் இருக்குது, நான் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கிறப்ப டைம் வேஸ்ட் ஆகும். இப்போதைக்கு உனக்கு அது தேவையில்லை. அப்போ வந்துட்டு ஐஆர்எம்எஸ் வேல்யூ கேட்டாங்கன்னா கொடுத்துருக்க I0 வேல்யூ என்ன பண்ணிடு? √2ஆல் டிவைட் பண்ணிடு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டினில் கொடுக்குறான் V = 10 sin 100t. அப்போ நல்லா பாரு, இதில் V0 என்ன? 10 தான் V0. அப்போ அந்த V0 √2ஆல் டிவைட் பண்ணிட்டேன்னு உனக்கு என்ன கிடச்சிரும்? ஐஆர்எம்எஸ் வேல்யூ கிடச்சிரும். புரியுதா இல்லையா? சர்க்யூட்டில் அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. இது ரொம்ப முக்கியம். சர்க்யூட்டில் அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. The voltage in the circuit is 10. எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் சர்க்யூட்டில் இருக்க வோல்டேஜ் எவ்வளோ? 10. எதுவுமே மென்ஷன் பண்ணலை, இது V0 வேல்யூ தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணல. அப்படின்னா அவங்க சொல்ல வருது ஆர்எம்எஸ் வேல்யூவை. சர்க்யூட்டில் எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு வோல்டேஜ், அது ஆவரேஜ் வோல்டேஜா பீக் வோல்டேஜா ஆர்எம்எஸ் வோல்டேஜா எதுவுமே மென்ஷன் பண்ணலனாலும் அவங்க மீன் பண்ணுறது என்னது? ஆர்எம்எஸ் வேல்யூவை தான். ஓகேவா? ஒரு சில ப்ராப்ளம் இருக்கிறப்ப நான் காட்டுறேன் உனக்கு. ஸோ இதுக்கு டெரிவேஷன் பார்ட் வந்து கொடுக்கல, பட் இந்த இடத்துல நான் கொடுப்பேன். ஓகேவா? லெக்சரில் லேட்டரான நடத்துகிறப்ப வேணால் கொடுப்பேன் நான் உனக்கு. அப்போ ஞாபகம் வச்சுக்கோ, V வேணும்னா V0 √2ஆல் டிவைட் பண்ணிக்கோ, I வேணும்னா I0 √2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு விஷயங்கள். பவர் சொல்லிட்டேனா? பவர் சொல்லிட்டேனா இல்லையா? பவர் சொல்லிட்டேன். ஓகே, வெரி குட். இப்போ நல்லா பாரு, ஒரு லைட் பல்ப் இருக்குது, இது ரேட்டட் 100 வாட்னு கொடுக்குறோம். அப்படின்னா பவர் 220 வோல்ட் சப்ளை. அப்படின்னா இது என்ன வோல்டேஜ்? ஆர்எம்எஸ் வோல்டேஜ். ஓகேவா? எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் கொடுத்தாங்கன்னா அது என்ன வோல்டேஜ்? ஆர்எம்எஸ் வோல்டேஜ்.
ஃபைண்ட் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பல்ப், அப்புறம் பீக் வோல்டேஜ். நல்லா பாரு, ஐஆர்எம்எஸ் கொடுத்துட்டான், பீக் வோல்டேஜ் கேட்குறான். பீக் வோல்டேஜ் ஃபார்முலா என்ன? விஆர்எம்எஸ் இஸ் ஈக்குவல் டு V0/√2. அப்போ V0 என்ன ஆயிடுச்சு? VRMS இன்டூ √2. VRMS வேல்யூ என்ன? 220 இன்டூ √2 மல்டிப்ளை பண்ண உனக்கு ஆன்சர் கிடச்சிடும். புரியுதா இல்லையா? ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆர்எம்எஸ் கரண்ட் கேட்டால் என்ன பண்ணு? நல்லா பாரு, விஆர்எம்எஸ்ஸை நான் ஆரால் டிவைட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? ஐஆர்எம்எஸ் கிடைக்கும். புரியுதா? V0 நான் ஆரால் டிவைட் பண்ணால் I0 கிடைக்கும். V நான் ஆரால் டிவைட் பண்ணால் I கிடைக்கும். ஸோ எதால் டிவைட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோ. V0 டிவைட் பண்ண I0, VRMS டிவைட் பண்ணால் IRMS. ஓகேவா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோ. அப்போ ஆர்எம்எஸ் கரண்ட் கேட்குறான்னா ஒன்று என்ன பண்ணி இந்த விஆர்எம்எஸ் ஆரால் டிவைட் பண்ணுனா உனக்கு ஐஆர்எம்எஸ் கிடச்சிரும். சொல்கிறது புரியுதா? ஓகே. எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னா விஆர்எம்எஸ் கொடுத்துருக்கான். ஆமாம், அது ஆரால் டிவைட் பண்ணிட்டோன்னா உனக்கு ஐஆர்எம்எஸ் கிடச்சிரும். இப்போ இந்த இடத்துல பவர் கொடுத்துருக்கான். பவருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இன் டர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜ்னா வோல்டேஜ் தானே கொடுத்துருக்கான். அப்போ பவர் இஸ் ஈக்குவல் டு V²/R. சரிங்களா? நீங்கள் சப்போஸ் இதை V0 மாற்றுறீங்கன்னா இந்த வேல்யூ ஆட்டோமேட்டிக்லி 1/2 ஆயிரும். 1/2 V0²/R இல்லைனா 1/2 I0² டைம்ஸ் R. சரியா? ஸோ எதில் எழுதுறோங்கிறத பார்த்துக்கோ. எப்படி சார் ஆச்சுன்னா ஒன்றும் இல்லை, இந்த V எதுவுமே மென்ஷன் பண்ணல. இது என்னது? விஆர்எம்எஸ். அப்போ விஆர்எம்எஸ் நான் என்னன்னு போட்டுக்கலாம்? V0/√2. அப்போ V² என்ன ஆயிடுச்சு? V²/2. புரியுதா இல்லை என்ன சொல்கிறேன்ட்டு? ஸோ இந்த லெசன் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ப்ராப்பராக நீ எழுதிக்கிட்டேன்னா ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அதை டிவைட் பண்ணிட்டேன்னா உனக்கு ரெசிஸ்டன்ஸ் கிடச்சிரும். இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து இங்கே டிவைட் பண்ணால் கரண்ட் கிடச்சிரும். இந்த V0 VRMS இன்ட்டு √2 போட்டேன்னா உனக்கு V0ஓட வேல்யூ. ஓகேவா? டவுட் இருக்கா? இல்லை. ஸோ ஃபேஸர் டயக்ராம் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபேஸர் டயக்ராம் பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிம்பிள் பாரு. ரெண்டுமே இன் ஃபேஸில் இருக்குது. கரண்ட் எப்போ மேக்ஸிமம், வோல்டேஜ் எப்போ மேக்ஸிமம், கரண்ட் எப்போ மினிமம், வோல்டேஜ் எப்போ மினிமம். அப்போ ரெண்டு பேருமே ஒரே ஆங்கிளில் இருக்காங்க. சொல்லலாமா சொல்லக்கூடாதா? புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட் போயிடுவோமா இண்டக்டரில். இண்டக்டரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எப்பயுமே பண்ணதான் இது என்ன வோல்டேஜ்? ஏசி வோல்டேஜ். ஏசி வோல்டேஜ் எதுக்கு அக்ராஸாக பாஸ் பண்ணிட்டோம்? இண்டக்டருக்கு அக்ராஸாக. எவ்வளோ வோல்டேஜ் சார் இதில் கொடுக்க போகிறேன்? V is equal to V0 sin omega t. இல்லை விஎம்னா விஎம் யூஸ் பண்ணிக்கோ. எனக்கு நெக்ஸ்ட் என்ன தெரியணும்? இதில் வோல்டேஜோட ஈக்குவேஷன் தெரியணும். வோல்டேஜோட ஈக்குவேஷன் என்னையா? நான் லாஸ்ட் லெக்சரில் உனக்கு இந்த இது நடத்தினேன்னா இது டீச் பண்ணேன்னா V is equal to இல்லை டிரைவ் பண்ணி காட்டணுமா? ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃப்ளக்ஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு கரண்ட். அந்த ப்ரொபோஷனாலிட்டி ரிமூவ் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம்? L into I. இதை நான் ஃப்ளக்ஸை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஃபேரடேல என்ன சொல்லுது? ஃப்ளக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண எனக்கு என்ன கிடச்சிரும்? எப்சிலான் அதாவது இஎம்எஃப் கிடைக்கும். ஏன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இஎம்எஃப். அந்த நெகட்டிவ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? ஃபேரடே லா. அந்த லென்ஸ் லாவை. அப்போ இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் L கான்ஸ்டன்ட், கரண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் di/dt. இதில் ஒரு நெகட்டிவ் சைனோட. புரியுதா? எல்லோட வேல்யூ நானும். ஓகே. ஸோ இதோட வியோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு? இதான் வியோட வேல்யூ. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? போன தடவை மாதிரி ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிடுறேன். சரிங்களா? அப்போ நான் ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன சார் கிடைக்குது? L into di/dt is equal to V0 sin omega t. அப்போ எனக்கு கரண்ட் தானே வேணும். கரண்ட்டோட ஈக்குவேஷன் எழுதுறேன். அப்போ டிஐ என்ன ஆயிரும்? இங்கே V0 divided by L, கரெக்டா? sin omega t dt. இப்போ எனக்கு டிஐ வேணாம், எனக்கு என்ன வேணும்? ஐ வேணும். அப்போ என்ன பண்ணணும்? இன்டகிரேட் பண்ணணும். அப்போ நான் டிஐ இன்டகிரேட் பண்ணால் ஐ ஆயிருமா? V0/L sin omega t இன்டகிரேட் பண்ணா cos omega t by. ஆனாலும் ஏதோ லைட்டாக மிஸ்டேக் இருக்கு. இல்லை ப்ளஸ் சி மைனஸ் விட்டுரு. மைனஸ் sin omega t. வெரி குட். அப்போ நல்லா இந்த இடத்துல இருக்க அந்த மைனஸும் அந்த இடத்துல வர மைனஸும் என்ன ஆயிரும்?
கேன்சல் அவுட் ஆயிடுச்சு. அப்போ உனக்கு காஸ் ஒமேகா டி பை ஒமேகா. புரியுதா? இப்போ இந்த ஒமேகா இன்டூ எல்ல நான் ஒரு புது பேர் கொடுக்க போகிறேன். இந்த ஒமேகா இன்டூ எல்லோட பேர் வந்து எக்ஸ்எல்னு கொடுத்துட்றேன். ஒமேகா இன்டூ எல்லோட பேர் என்ன கொடுக்குறேன்? அப்போ என்னோட ஐ இஸ் ஈக்குவல் டு வி நாட் பை ஒமேகாலுக்கு பதிலாக என்ன கொடுத்துட்றேன்? எக்ஸ்எல். அந்த எல் சின்னதாக எழுதியிருக்கேன்ப்பா, சரியா? அந்த எல் சின்னதாக இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு எப்படி வோல்டேஜ் பை ரெசிஸ்டன்ஸோ இது ஸ்மால் எல் இண்டக்டரை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக ஒரு சர்க்கியூட் இந்த எல் சர்க்கியூட்டில் இண்டக்டர் இருக்குல்ல அதுக்காக எல். எனக்கு கெப்பாசிட்டர் வந்தால் சி போட்டுக்குவேன். ஓகேவா? அப்போ இந்த எக்ஸ்எல் வந்து பேசிக்கலி பார்த்தோன்னா நார்மலாக சர்க்கியூட்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா அதுக்கு ஆர் போடுவோமா? இது வந்து இண்டக்டர் சர்க்கியூட்டோட ரெசிஸ்டன்ஸ். இண்டக்டர் சர்க்கியூட்டோட ரெசிஸ்டன்ஸ் இல்லைனா இதோட இன்னொரு பேர் பார்த்தோன்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். ஓகேவா? பேசிக்கலி அந்த சர்க்கியூட்டில் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அது எக்ஸ்எல் ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ வோல்டேஜை ரெசிஸ்டன்ஸால் டிவைட் பண்ண எனக்கு என்ன கிடச்சிரும்? கரண்ட். அப்போ என்னோட ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ நாட் காஸ் ஒமேகா டி. என்ன வருது? ஐ நாட் காஸ் ஆஃப் ஒமேகா டி. ஓகேவா? இது வரைக்கும் டவுட் இருக்கா? இது என்னை பார்த்து ஆக்சுவலி இவங்க ஓகே ஃபார்முலா அவங்க மைனஸ் கொண்டு வராமல் வெளியில் மைனஸ் வச்சுருக்கான். ஃபைனலாக இந்த காஸ் ஒமேகா டி வரைக்கும் என்ன வச்சுருக்காங்கன்னா மைனஸ் வச்சுருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம இந்த இடத்துல மைனஸ் எடுக்கவே இல்லையா? வி மைனஸ் எல் இன்டூ டிஐ பை டிடி ஈக்குவல் டு 0. அப்போ இந்த டேர்ம் அங்கே போயிடுச்சுன்னா ப்ளஸ் ஆக்கி விட்டாங்க. ஸோ அவங்க என்னன்னா இந்த இடத்துல மைனஸ் எடுக்கலை. ஓகேவா? நீ ஸ்ட்ரைட்டாக இது மட்டும் வச்சுக்கோ, வி இஸ் ஈக்குவல் டு எல் இன்டூ டிஐ பை டிடி. அப்போ இதுக்கு ஒரு மைனஸ் வருமா மொத்தமாக? அப்போ அந்த இடத்துல மட்டும் ஒரு மைனஸ் வருது. ஓகே, இங்கே நான் இந்த இன்டகிரேட் பண்ணுறப்ப இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ். இந்த மைனஸ் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, அது என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். நோட் பண்ணுறேன், பண்ணிக்கோ. கேட்டியே மேலே இருக்குது. ஓ, இதுக்கு மேலே இருக்கா? ஆ சரி. ஏன் அந்த மைனஸ் விட்டுருப்பாங்க அப்படின்னா, அந்த மைனஸ் பேசிக்கலி எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, எதை ஆப்போசிட் நேச்சரை. ஸோ பேசிக்கலி வோல்டேஜ் வந்து லென்ஸில், அதனால் விட்டுட்டாங்க. கரண்ட் ஆப்போஸ் பண்ணும். யார் அவனை ரெடி பண்ணானோ அவனே எதிர்க்கும். ஆமாம், இன்னைக்கு தான் எடுத்துக்கிட்டு இருந்தாரு சார். நாங்கள் யாருமே எதுவுமே சொல்லலை சார். அவர் கேட்பாரு எப்பயுமே, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாரு. நாங்கள் எதுவுமே சொல்லல. அவருக்கு ஒரு மாதிரி சந்தேகம் ஆயிடுச்சு, நம்ம ஒழுங்காக தான் சொல்லி தரோம். அவர் இருந்துக்கிட்டு எல்லாரும் பரட்டி பரட்டி பார்த்து சொல்லிக்கிட்டு இருந்தோம். எது நடத்தினாரு? முடிச்சிருவாரு அதுக்குள்ள. எந்த டாபிக் இன்னைக்கு நடத்தினாரு? ஓ, டிரான்ஸ்ஃபார்மர். ஸ்ட்ரைட்டா டிரான்ஸ்ஃபார்மரா? ஓகே, அதான் ஏன் கடைசி நான் என்ன நினச்சேன்னா ஸ்டார்டிங் இன்னைக்கு இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணி லெசனை முடிச்சிட்டாருன்னு நினச்சிட்டேன். அப்படின்னா ஓகே. ஆனால் கரெக்டு, இவர் முடிச்சா என்ன முடிக்கலன்னா என்ன? கொஸ்டின் பேப்பர் அங்கேருந்து தானே வருது. இவர் தான் எடுக்கிறாரா? இல்லைண்ணா, நானாக படிக்கிறப்ப எனக்கு சென்னையிலேருந்து அனுப்பி விட்ருவாங்க. எனக்கு அப்படி தான் பண்ணாங்க, ஹாஃபிலேருந்து அங்கேருந்து. அப்புறம் என்ன இவர் எடுக்கிறாங்க தெரியல. சரி விடு, எதுனாலும் நல்லதுக்கே. ஓகேவா? இப்போ பேசிக்கலி பாரு, இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க? வோல்டேஜ் எப்படி இருக்குது? வி நாட் சைன் ஒமேகா டி. ஆனால் கரண்ட் எப்படி இருக்குது? ஐ நாட் காஸ் ஒமேகா டின்னு இருக்குது. அப்போ வோல்டேஜ்க்கு கரண்ட்டுக்கு நடுவில் என்ன இருக்குது சார்? இங்கே ஒரு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கரெக்டாக இல்லையா? அப்போ இதில் யாரோ ஒருத்தவங்க முன்னாடி இருக்கு. ஏன்னா சைன் கிராஃப்லையும் காஸ் கிராஃபில் பார்த்தோன்னா ஒருத்தவங்க முன்னாடி இன்னொருத்தவங்க பின்னாடி இருப்பாங்க. கரெக்டாக இல்லையா? அப்போ இதை நான் எப்படி எழுத போகிறேன்னா, காஸ் தீட்டாவை சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டான்னு எழுதலாமா? கரெக்டாக இல்லையா? நான் இந்த புக்லேயே பார்த்துக்கிறேன் என்ன எதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இல்லை, 90 மைனஸ் தீட்டா வந்து தீட்டா மைனஸ் இப்படி மாற்றி எழுதியிருக்காங்க. ஸோ அதை நான் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ காஸ் ஒமேகா டி சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா. 90 மைனஸ் தீட்டானா π/2 மைனஸ் தீட்டா.
இப்போ இந்த மைனஸ் உள்ளே போயிடுச்சுன்னா ஏன்னா காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டாவா? அப்போ அதில் மைனஸ் உள்ளே போட்டு நீ எப்படியோ அதெல்லாம் நீ கஷ்டப்பட வேண்டாம், நீ ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணிடு, ஒமேகா டி மைனஸ் 90 டிகிரி. அப்போ வோல்டேஜ் எப்படி இருக்குது சார்? வோல்டேஜ் எப்படி இருக்குது? V0 sin ஒமேகா டி. கரண்ட் எப்படி இருக்குது? அப்போ இங்கே யார் அது முன்னாடி இருக்கா, யார் கம்மியாக இருக்கா? ஐ கம்மியாக இருக்குது, இது அதிகமாக இருக்குது. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? 90 டிகிரியில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சொல்கிறது புரியுதா? அப்போ ரொட்டேஷன் எப்பயுமே இதான் சார் ரொட்டேஷனோட டைரக்ஷனு. சொல்கிறது புரியுதா இல்லையா? வோல்டேஜ் முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா? வோல்டேஜ் முன்னாடி இருக்குது. இதை ஞாபகம் வைக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் சொல்கிறேன். எது முன்னாடி இருக்குது, எது பின்னாடி இருக்குது. ரெசிஸ்டன்ஸை பொறுத்தவரை 2 பேர் இன்ஃபேஸ். மற்ற இது எல்லாத்துக்குமே எனர்ஜியோட ஃபார்முலா சொல்லி, இதில் எனர்ஜியோட ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? ½ Li². கரெக்டாக? அப்போ இதில் எது சார் ஸ்டோர் ஆகுது? கரண்ட் ஸ்டோர் ஆகுது. இண்டக்டர் எதை ஸ்டோர் பண்ணுது? கரண்ட்டை ஸ்டோர் பண்ணுது. அப்போ எந்த வேல்யூ ஸ்டோர் ஆகுதோ அது பின்னாடி இருக்கும். நம்ம எதை ஸ்டோர் பண்ணுறோமோ அது என்ன ஆகும்? பின்னாடி இருக்கும். 2 பேருக்கு ரேஸ் இருக்குது சார், பப்ஜி மாதிரி விளாண்டிக்கிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்க. 2 பேரும் ஓட சொல்கிறோம். அதில் ஒருத்தவனோட எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ அவன் வந்து அந்த பேண்டேஜ் அடிச்சுக்கிட்டே ஓடுறான்னு வச்சுக்கோங்க. எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணணும்ல. அப்போ பேண்டேஜ் அடிக்கிறது பார்த்துருக்கியா? நீங்கள் பேண்டேஜ் அடிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக் நீங்கள் மெதுவாக தான் போவீங்க. அப்போ எனர்ஜி யார் ஸ்டோர் பண்ணுறாங்களோ அவங்க என்ன ஆயிடுவாங்க? பின்னாடி இருப்பாங்க. இன்னொருத்தவங்க முன்னாடி ஓடிட்டான். ஓகேவா? இது கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ இதில் வோல்டேஜ் முன்னாடி இருக்கும் கரண்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ. இப்போ கிராஃப் எப்படி வரும்? ஒன்று சைன் கிராஃப், இன்னொன்று காஸ் கிராஃப். ஆனால் இன்னொன்று பார்த்தோன்னா நல்ல விஷயம் என்னன்னா நெகட்டிவ் காஸ் கிராஃப்னு இருந்துச்சா? ஐயோட வேல்யூ பார்த்தோன்னா காஸில் எப்படி எழுதணும்? I0 காஸ் ஆஃப் ஒமேகா டி. வெளியில் ஒரு மைனஸ் இருந்துச்சு. என்னையா? ஆ இந்த கண்ணில் ஏதோ மிளகா பொடி போன மாதிரி எப்படி எரியுது. இந்த ஆ எது? எக்ஸல் வந்து அதான் என் வோல்டேஜ் ரெசிஸ்டன்ஸால் டிவைட் பண்ணா ஆ. வேற ஏதாச்சும் நோட் பண்ணுறேன்னா பண்ணிக்கோ இந்த பேஜில். இல்லை ஓகே. ஸோ இவ்வளோ உள்ள பேராகிராஃப் இருக்குது. இதெல்லாம் நீ படிக்கவே வேணாம், தொடவும் வேண்டாம். இப்போ சைன் கிராஃப் எப்படி வரைவ? அப்போ இது பாரு, வோல்டேஜ் வந்து சைன் கிராஃபா, கரண்ட் வந்து காஸ் கிராஃப். காஸ் கிராஃப் பொதுவாக இங்கே ஸ்டார்ட் ஆகுமா? ஆனால் இது என்ன காஸ் கிராஃபு? மைனஸ் காஸ் கிராஃப். அப்போ காசு இப்படி இருக்குன்னா மைனஸ் வந்து அதுக்கு உள்ட்ட இருக்கும். அப்போ சிம்பிளாக பாரு, இவன் எந்த இடத்துல ரீச் பண்ணுறானோ இவன் வந்து அவனை விட 90 டிகிரி பின்னாடி இருக்கான். என்னை யோசிச்சு பாரு, இவன் 0ல் எங்கே இருக்கானோ இவன் 0ல் இங்கே இருக்கான். இவன் 90ல் போய் என்ன வேல்யூ ரீச் பண்ணுறானோ இவன், அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த கரண்ட் 90ல் போய் என்ன வேல்யூ ரீச் பண்ணுறானோ அந்த வேல்யூ எப்போ ரீச் பண்ணிட்டான்? ஆல்ரெடி 0லே ரீச் பண்ணிட்டான். இவன் 90ல் போய் ஒரு வேல்யூ என்ன ரீச் பண்ணுறானோ இந்த வேல்யூ எப்போ ரீச் பண்ணிட்டான்? ஏன்னா இவன் வந்து கரண்ட் வந்து பின்னாடி இருக்கான். when comparing to what? வோல்டேஜை கம்பேர் பண்ணுறப்ப கரண்ட் பின்னாடி இருக்கான். சொல்கிறது புரியுதா? இப்போ கிராஃப் எப்படி வரைவீங்க? வோல்டேஜ் வந்து முன்னாடி இருக்கும் when comparing to current. சரியா? ஸோ இப்போ இதான் வோல்டேஜ்னா கரண்ட் எப்படி இருக்கும்? 90 டிகிரி பின்னாடி இருக்கணும். இது வோல்டேஜ்னா கரண்ட் 90 டிகிரி பின்னாடி. இது வோல்டேஜ்னா கரண்ட் 90 டிகிரி மேலே. சரியா? இதான் டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன். அப்போ இவனை 90 டிகிரி மேலே. இது வோல்டேஜா? கரண்ட் இப்போ கீழே இருக்குன்னா கரண்ட் லீடு பண்ணுது. இப்போ பாரு, ஏன்னா ரொட்டேஷன் எப்படி இருக்குது? இப்படி தான் ரொட்டேட் பண்ணுவோம். இப்போ நல்லா பாரு, இப்போ வோல்டேஜ் இங்கே இருக்குது, அப்போ கரண்ட் எங்கே இருக்கணும்? இதுக்கு 90 டிகிரி பின்னாடி. கரெக்டா இல்லையா? கரண்ட் எப்படி இருக்கும்? பின்னாடி இருக்கும். இங்கே கரண்ட் இருந்தால் வோல்டேஜ் எங்கே இருக்கணும்? இது கரண்ட், வோல்டேஜ் எங்கே இருக்கும்? 90 டிகிரி முன்னாடி. இங்கேருந்து 90 டிகிரி. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? இது என்னோட வோல்டேஜ், அப்போ கரண்ட் எங்கே இருக்கும்? 90 டிகிரி பின்னாடி. புரியுதா இல்லையா? இது என்னோட வோல்டேஜ், கரண்ட் எங்கே இருக்கும்? வோல்டேஜ்னா கரண்ட் பின்னாடி. ஓகேவா? ஸோ இதான் உன்னோட ஃபேஸர் டயக்ராம். ஃபேஸர் டயக்ராம் புரிஞ்சா? நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை? நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வோல்டேஜ் தேவை. வோல்டேஜ் நம்ம எழுதியாச்சு. நம்மளுக்கு அடுத்து என்ன தேவை? கரண்ட் தேவை. கரண்ட் எழுதியாச்சு.
இது 90 டிகிரி பின்னாடி இருக்கு. அப்போ நான் என்ன சொல்லலாம்? ஒன்று வோல்டேஜ் லீட்னு சொல்லலாம், வோல்டேஜ் லீட் பை 90 டிகிரி, இல்லை கரண்ட் லேக் பை 90 டிகிரி, எது வேணுமோ சொல்லிக்கோ. சரியா? வோல்டேஜ் லீட்லேயே வச்சுக்கோ, நம்ம வோல்டேஜ் வச்சு பேசுவோம் எல்லாத்தையும். வோல்டேஜ் லீட் ஆகும். ஃபேஸர் டயக்ராம் வரைஞ்சாச்சா? ஃபேஸர் டயக்ராம்னா இந்த வெக்டர் டயக்ராம் தான் ஃபேஸர் டயக்ராம். ஸோ 90 டிகிரி கேப்பில் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பார்க்கணும்? பவர் பார்க்கணும். பவரோட ஃபார்முலா என்ன? I²R போடு. இல்லைன்னா பவரை வந்து V × Iன்னு போடலாமா? விக்கு பதிலாக நான் என்ன எழுதுவேன்? V0 sin ωt. இந்த I வந்து எப்படி வந்துச்சு நம்மளுக்கு? I0 cos ωtன்னு வந்துச்சு. கரெக்டாக மைனஸ் ஆஃப்னு வந்துச்சு. இப்போ V0 I0 வந்து நம்பர் வெளியே எடுத்தாச்சு. அப்போ sin ωt cos ωt இதோட ஆவரேஜ் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 0. அப்போ என்னோட பவர் என்ன ஆயிடுச்சு இந்த சர்க்கியூட்டில்? 0 ஆயிடும். ஓகேவா? ஒன்றும் இல்லை, பவரோட ஃபார்முலா வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட். வோல்டேஜோட வேல்யூ என்னச்சு? V0 sin ωt. கரண்ட்டோட வேல்யூ I0 sin ωt. அப்போ V0 I0 வெளியே எடுத்தாச்சு. sin ωt cos ωt ஆவரேஜ் எடுத்தால் 0. அதை நான் அங்கே மேலே சொல்லியிருந்தேன் பார்த்தியா? அப்போ எனக்கு இந்த சர்க்கியூட்டில் பவர் என்ன ஆகும்? 0 ஆயிரும். ஓகே, ஸோ இந்த பவர் வந்து இங்கேயே சுற்றி வச்சு ஃபைனல் என்ன கொண்டு வந்துட்டாங்க? 0 ஆயிரும் பவரோட வேல்யூ. இப்போ ஒரு சர்க்கியூட்டில் பியூர் இண்டக்டர்னா சர்க்கியூட்டில் இண்டக்டர் மட்டும் இருக்குது. எல்லோட வேல்யூ என்ன கொடுத்துட்டான்? இந்த வேல்யூ கொடுத்துட்டான். கனெக்டட் டு அ சோர்ஸ் ஆஃப் 220 வோல்ட். எதுவுமே சொல்லலாம். இது என்ன வோல்டேஜ்? VRMS. VRMS is equal to 220. Find the inductive reactance. Inductive reactance ना XL கேட்குறான்னு அர்த்தம். XL ஓட ஃபார்முலா ஒமேகா எல். ஒமேகாவோட ஃபார்முலா என்ன சார்? 2πf இன்ட்டு எல். ஒமேகாவோட வேல்யூ 2πf. இப்போ பார் கொஸ்டினில் என்ன கொடுத்துட்டான்? ஹர்ட்ஸில் கொடுத்துருக்கான் ஃப்ரீக்வன்சி. அப்போ ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? 2π இன்ட்டு 50. எல்லோட வேல்யூ 25 மில்லி ஹென்ரி. இது 100 ஆயிருமா? ஆன்சர் எதில் வச்சுருக்கான்? ஓகே, மொத்தமாக சிம்பிளிஃபை பண்ண சொல்கிறான். நான் ஏன் கஷ்டப்படணும்? 2 இன்ட்டு பையோட வேல்யூ போட்டுக்கோ. பையே காணோம் என் கண்ணு. ஓகே, இங்கே இருக்குது. நான் ஈக்கு பக்கத்தில் அங்கே தேடுறேன். 2π இன்ட்டு 50 இன்ட்டு 25. இந்த வேல்யூ மில்லி ஹென்ரி நான் 1000 டிவைட் பண்ணிக்கிறேன். அப்போ நான் 7.85 வருதா? அவங்களுக்கு அதே தான் வந்துச்சு, 7.85. இது பேசிக்லி பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? அப்படின்னா இது ஓமோட யூனிட்டில் தான் இருக்கும். அப்போ எனக்கு இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் முடிஞ்சு. ஆர்எம்எஸ் கரண்ட் கேட்குறான். விஆர்எம்எஸ் கொடுத்துட்டான். இந்த விஆர்எம்எஸ்ஸை நான் எக்ஸ்எல்லால் டிவைட் பண்ணிட்டேன். எனக்கு என்ன கிடச்சிரும்? ஐஆர்எம்எஸ் கிடச்சிரும். இப்போ விஆர்எம்எஸ் வேல்யூ என்ன? 220. இதை நான் எதால் டிவைட் பண்ணோம்? 85 டிவைட் பண்ணி எனக்கு கரண்ட் கிடைக்கும். கரண்ட்டோட யூனிட் என்ன? ஆம்பியர். வெரி குட். இப்போ ஐஆர்எம்எஸ்லேருந்து I0 கேட்டால் என்ன பண்ணுவீங்க? √2 மல்டிப்ளை டிவைட் பண்ணுறதுயா? சரியா? அப்போ ஐஆர்எம்எஸோட வேல்யூ I0/√2. அப்போ I0 வந்து √2 டைம்ஸ் ஐஆர்எம்எஸ் ஆயிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் சர்க்யூட் போயிடுவோமா? கெப்பாசிட்டர். ஏசி வோல்டேஜ் நான் கெப்பாசிட்டரில் கொடுக்குறேன். வழக்கம் இண்டக்டர். இப்போ வோல்டேஜோட ஃபார்முலா என்ன? வோல்டேஜ் இன்னைக்கு கெப்பாசிட்டருக்கு என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம்? குமார் யாரை பார்க்க போனா? சிவி ராமனை பார்க்க போகிறோம். அப்போ சி என்ன ஆயிடுச்சு? Q/C. Q/C. வெரி குட். இப்போ நான் இதை ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? அப்போ எனக்கு Q/C என்ன கிடைக்குது? அப்போ இதை நான் இங்கே மேலே கொண்டு போயிட்டேன்னா Q is equal to CV0 sin ωt. நல்லா பாரு, என்கிட்ட சார்ஜ் இருக்குது, எனக்கு கரண்ட் வேணும். கரண்ட்டுக்கு சார்ஜுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? Q is equal to IT. குமார் ஐடிக்கு போனால் அப்போ நான் வந்து I is equal to dQ/dtன்னு எழுதலாமா? அப்போ இந்த ஐயனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு கரண்ட் கிடைக்குமா? ஐ மீன் Qவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கரண்ட்டா? அப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன், ரைட் ஹேண்ட் சைடு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவேன்.
இந்த சி வி நாட்டை விட்டுருங்க. சைன் ஒமேகா டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் ஒமேகா டி இன்டூ ஒமேகா. இன்டூ ஒமேகாவை இங்கே எழுதுகிறேன், வேணும்னு இங்கே எழுதுகிறேன். ஓகேவா, புரியுதா? அங்கே வந்து டிவைடில் எக்ஸ் எல் இன்டூ ஒமேகா, ஒமேகா இன்டூ எல் டினாமினேட்டர் வந்துச்சு இண்டக்டரில் எடுத்துப்பாரு. இங்கே ஒமேகா சி மல்டிப்ளிகேஷனில் வரும். ஆமாம். இப்போ நல்லா பாருன்னா இந்த ஒமேகா சிக்கு பதிலாக வி நாட் பை எக்ஸ் சின்னு போடுறேன். அப்போ இங்கேருந்து எனக்கு எக்ஸியோட வேல்யூ என்ன கிடைக்கிது? 1 பை ஒமேகா சி. எக்ஸியோட வேல்யூ என்னது? சப்போஸ் நான் இந்த எக்ஸிக்கு பதிலாக 1 பை ஒமேகா சின்னா அந்த ஒமேகா சி மேலே போயிரும்ல. 1 பை ஒமேகா சிக்கு பதிலாக எக்ஸ் சி. அதாவது இதில் இருக்கிற ஒமேகா சி வி நாட்டை நான் எப்படி எழுதுறேன்னா வி நாட் பை 1 பை ஒமேகா சி. ஏன்னா இந்த வேல்யூ தானே மேலே போகும். இப்போ இந்த 1 பை ஒமேகா சிக்கு பதிலாக மொத்தமாக என்ன போட்டேன்னா எக்ஸின்னு போட்டேன். இந்த எக்ஸியோட பேர் என்னவா இருக்கும்? அங்கே என்ன வந்துச்சு? இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். இது பேர் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். சைன் காஸ் ஒமேகா டி, காஸ் ஒமேகா டி என்ன? சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டான்னு எழுதிக்கிறேன். ஓகேவா, புரியுதா இல்லையா? இப்போ இது என்ன ஆயிடுச்சு சார்? வோல்டேஜ் ரெசிஸ்டன்ஸால டிவைட் பண்ணா அப்போ இந்த வேல்யூ ஐ நாட். ஓகே, இப்போ ரொம்ப சிம்பிள். எனக்கு வோல்டேஜ் கிடச்சிருச்சு, கரண்ட்டும் கிடச்சிருச்சு. ஆவரேஜ் வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அகைன் 0 ஆயிரும். ஏன்னா இதில் சைன் ஒமேகா டி இருக்குது, இதோட வேல்யூ என்ன வருது எனக்கு? பேசிக்கலி இந்த இடத்துல இது வந்து சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா போட்டால் என்ன கிடைக்கும்? காஸ் தீட்டா கிடைக்கும். புரியுதா இல்லையா? அப்போ காஸ் தீட்டானா பேசிக்கலி ஆவரேஜ் வேல்யூ 0 ஆயிரும். அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன வரைஞ்சிக்கிறேன்? இதுக்கு ரெண்டுத்துக்கு கிராஃப் வரைகிறேன். கிராஃப் இங்கே இருக்குது. ஸோ இதை இவங்க இங்கே இழுத்து வச்சுருக்காங்க. ஓகே, அவங்க 90 ப்ளஸ் தீட்டான்னு போட்டு வச்சுருக்காங்க. இது இந்த இடத்துல நான் கவனிச்சுக்கோயா, இந்த இடத்துல 90 ப்ளஸ் தீட்டான்னு போட்டிருக்காங்க. ஏன்னா 90 ப்ளஸ் தீட்டா போட்டாலும் அதே ஆன்சர் தான். காஸ் ஆஃப் சைன் ஆஃப் 90 ப்ளஸ் தீட்டாவும் காஸ் தீட்டா தான் வரும். சரியா? சைன் ஆஃப் 90 ப்ளஸ் தீட்டாவும் என்ன தான்? காஸ் தீட்டா. ஏன் போட்டிருக்காங்கன்னா இது வந்து லீடு பண்ணும் அப்படிங்கிறது காட்டுறதுக்காக. ஸோ கிராஃப் இங்கே இருக்குது. கிராஃப் நல்லா பாரு. என்னோட ஐயோட வேல்யூ என்ன வருது? ஐ நாட் காஸ் ஒமேகா டி. வோல்டேஜோட வேல்யூ என்ன? வி நாட் சைன் ஒமேகா டி. அப்போ வி நாட்டோட வோல்டேஜ் பாரு, சைன் ஒமேகா டியா. ஆனால் இது என்னையா? காஸ் ஒமேகா டி. காஸ் ஒமேகா டி இங்கே ஸ்டார்ட் ஆகும். அப்போ நல்லா பாரு, காஸ் வேல்யூ இது கரண்ட்டு. கரண்ட்டு 0ல் என்ன வேல்யூவில் இருக்கானோ வோல்டேஜ் 90 டிகிரியில் தான் போய் அந்த வேல்யூவை ரீச் பண்ணுறான். கரெக்டாக இல்லையா? இப்போ கரண்ட் லீடு பண்ணுது. இல்லை சிம்பிளாக நான் போன தடவை என்ன மெத்தட் சொன்னேன் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு? எனர்ஜியில் யோசி. கெப்பாசிட்டியில் எனர்ஜி ஸ்டோர்ட் எவ்வளோ? ½ CV². அப்போ இதில் பேசிக்கலி எது ஸ்டோர் ஆகுது? வோல்டேஜ் ஸ்டோர் ஆகுது. அப்போ வோல்டேஜ் ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா கரண்ட் என்ன ஆயிடுது? லீடு போயிடுது. இல்லைன்னா என்ன சொல்லலாம்? வோல்டேஜ் இல்லை, வோல்டேஜ் பின்னாடி இருக்கியா? என்ன ஸ்டோர்? லேக் பை 90 டிகிரி. சரியா? ரெசிஸ்டன்ஸில் 2 பேர் இன்ஃபேஸ். இண்டக்டரில் வோல்டேஜ் லீட் அடிக்கும், கெப்பாசிட்டரில் வோல்டேஜ் லேக் அடிக்கும். இது முக்கியமான விஷயங்கள், நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா? பவருக்கு போன தடவை மாதிரி எழுது. பவர் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்டூ கரண்ட். வோல்டேஜ்க்கு பதிலாக வி நாட் சைன் ஒமேகா டி, கரண்ட் வந்து ஐ நாட் காஸ் ஒமேகா டி. போன தடவைக்கு இந்த தடவைக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, போன தடவை மைனஸ் காஸ் ஒமேகா டி வந்துச்சு, நம்ம 90 டிகிரி மைனஸில் போட்டோம், இங்கே ப்ளஸில் போட்டிருக்கோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அப்போ வி நாட் ஐ நாட்டை காமன் எடுத்துக்கோ, சைன் ஒமேகா டி காஸ் ஒமேகா டி ஆவரேஜ் 0 ஆயிரும். அப்போ இந்த வேல்யூ என்ன ஆயிடுச்சு? 0. என்ன டிஃபிகல்ட்டி? இது வரைக்கும் உனக்கு புரிஞ்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகிறது வந்து எல்சிஆர் சர்க்கியூட்டில். அதுக்கு முன்னாடி என்னையா இந்தயா எழுதிக்கோ. நான் உனக்கு ஒரு டேப்லெட் கலம் கொடுக்குறேன், டேப்லெட் மட்டும் கொடுங்களேன்.
பார்த்து இங்கே இருக்கதா இதுக்கு மேலேயா அந்த ஃபர்ஸ்ட் அது எப்படி மட்டும் பாருங்க பாரியா நல்லா பாரு கியூக்கு பதிலா ஐ வந்துருச்சானா ஓ ஐயை வந்து நம்ம dq by dt இது டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம் ஓகேவா இந்த ஒரு நிமிஷம் சரி நான் உனக்கு இந்த பிபிடி கொடுத்து விட்டுறேன் டோன்ட் வரி ஓகே இந்த பிபிடி என்ன ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க அகைன் ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்ட பிரச்சனை யூஸ் இல்லை நீங்கள் என்ன பண்ணாதாச்சு படிக்கணும் சரியா ஸோ இதில் வந்து ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணியிருப்பேன் v is equal to v naught sin omega இந்த v naught என்ன பீக் வோல்டேஜ் ஒமேகா வந்து ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அதோட ஃபார்முலா கொடுத்துட்டேன் அடுத்து வீனா என்ன சைன் ஒமேகா டிக்கும் காஸ் ஒமேகா டிக்கும் சைன் ஒமேகா டி காஸ் ஒமேகா எல்லாத்துக்கும் ஆவரேஜ் என்ன 0 அப்போ சைன் ஸ்கொயர் ஒமேகா டிக்கு மட்டும்தான் ஹாஃப் கிடைக்கும் ஓகேவா ஸோ ஃபேஸர் டயக்ராம் வந்து என்னது இந்த மாதிரி இது சைனு இது காசு அந்த மாதிரி எழுதிக்கிறது தான் ஃபேஸர் டயக்ராம் இது எல்லாத்துக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் v is equal to IR சரியா அடுத்து v is equal to q by c v is equal to L into di by dt மூணுலேயுமே ரெசிஸ்டன்ஸ் எப்படி எழுதுவோம் இதில் ரெசிஸ்டன்ஸ் வந்து வெறும் 6 இதில் வந்து xcயோட வேல்யூ 1 by omega c அடுத்து ஆரோட வேல்யூ xl அதோட வேல்யூ என்னது ஒமேகா எல் ஓகே ஸோ பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டில் இருக்க டெரிவேஷன் ஃபுல்லாக இங்கே அவைலபிளாக இருக்கும் உனக்கு ஓகேவா நான் இப்போ நடத்தின டெரிவேஷன் இருக்கும் அடுத்து பாரு 2 வோல்டேஜுமே இன் ஃபேஸ் இருக்கும் ஸோ அதை எழுதி வச்சுருப்பேன் அடுத்து வேவ் டயக்ராம் பார்த்தேன்னா இதுதான் உன்னோட வேவ் பவர் என்ன ஆயிடுச்சு v0 i0 by 2 இண்டக்டிவ் சர்க்யூட்டுக்கு டெரிவேஷன் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வோல்டேஜ் லீட் த கரண்ட் நீ வோல்டேஜ் மட்டும் நீ வச்சு கரண்ட்டை விட்டுரு வோல்டேஜ் என்ன பண்ணும் லீட் பண்ணும் இந்த இடத்துல அப்போ டயக்ராம் பார்த்தோன்னா வோல்டேஜ் கரண்ட்டை விட முன்னாடி இருக்கும் சப்போஸ் இது வோல்டேஜ்னா சாரி இது கரண்ட்னா வோல்டேஜ் அதை விட முன்னாடி இருக்கும் ஏன் முன்னாடி இருக்குது ஏன்னா எனர்ஜி ஸ்டோர் ஆகுது எனர்ஜி எந்த டேர்மில் ஸ்டோர் ஆகுது இன் டேர்ம்ஸ் ஆஃப் கரண்ட்டில் அப்போ கரண்ட் லேக் அடிக்கும் வோல்டேஜ் லீட் பண்ணும் ஸோ இது வேவ் டயக்ராம் பாரு இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ்ல ஸ்டார்ட் ஆகுறதுனால இந்த மாதிரி ஒரு கிராஃப் பவர் என்ன ஆயிடுச்சு 0 இண்டக்டிவ் ரியாக்டன்ட் எக்ஸல் சரியா ஸோ எக்ஸலோட ஃபார்முலா ஒமேகா எல் நான் ஃப்ரீக்வன்சியை கூட்டுறேன் அப்படின்னு சொன்னால் எஃப் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த எக்ஸல் என்ன ஆகும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகும் அப்போ இந்த இடத்துல வேல்யூ இன்க்ரீஸ் ஆக போகுது ஓகேவா ஸோ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கரண்ட் டிக்ரீஸ் ஆகும் டிசி சர்க்யூட்டில் ஃப்ரீக்வன்சி வந்து 0வா டிசி சர்க்யூட்னா நேர்கோடு அப்போ ஃப்ரீக்வன்சி என்ன இருக்கும் 0 ஃப்ரீக்வன்சி 0னா எக்ஸல் 0 எக்ஸல்னா பேசிக்லி ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ரெசிஸ்டன்ஸே 0 அப்படின்னு சொன்னால் அது வந்து அங்கே ரெசிஸ்டன்ஸே இல்லை ஜஸ்ட் ஒரு ஒயர் கனெக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ ஒயர் இருக்குன்னா கரண்ட் ஈஸியாக ஃப்ளோ பண்ணும் வேற இது எக்ஸல் வேல்யூ இன்ஃபைனைட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ ஃப்ரீக்வன்சி இன்ஃபைனைட் எக்ஸல் இன்ஃபைனைட் எக்ஸல் வேல்யூ இன்ஃபைனைட்னா யோசிச்சு ரெசிஸ்டன்ஸு ரொம்ப அதிகமாக இருக்குது சர்க்யூட்டில் அப்போ கரண்ட் போகுமா கரண்ட் போகுது அப்போ கரண்ட் வந்து ஓப்பன் மாதிரி பிஹேவ் பண்ண போகுது அப்போ சிம்பிளாக என்ன ஞாபகம் வச்சுக்கோன்னா டிசி வந்து ஐ மீன் இண்டக்டர் வந்து டிசி கரண்ட்டை அலோவ் பண்ணும் ஏசி கரண்ட்டை பிளாக் பண்ணும் இதுக்கும் நான் கடைசியில் எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் வச்சு ஒரு இது போட்டு வச்சுருப்பேன் ஸோ I0 வேணா V0 by XL I வேணா V by XL IRMS வேணா VRMS by XL ஓகேவா எது வேணுமோ அது அடுத்து இது ரெண்டுத்துக்கு இருக்க ரிலேஷன்ஷிப் சும்மா 2-3 ப்ராப்ளம் இருக்கும் ப்ராப்ளம் இப்போ நடத்த முடியாது என்னால் ஸோ பியூர் கெப்பாசிட்டிவ் சர்க்யூட்னா என்ன டெரிவேஷன் பார்ட் கொடுத்துட்டேன் சரியா ஸோ கரண்ட் வந்து இங்கே என்ன ஆகுது லீட் பண்ணுதுன்னா வோல்டேஜ்லேயே ஞாபகம் வச்சுக்கோ வோல்டேஜ் என்ன ஆகுது லேக் ஏன்னா கெப்பாசிட்டியில் வோல்டேஜ் ஸ்டோர் ஆகும் ½ CV² அப்போ வோல்டேஜ் என்ன ஆகுது ஸ்டோர் ஆகுது அப்போ வோல்டேஜ் லேக் அடிக்கும் அப்போ கரண்ட் முன்னாடி இருக்குது when compared to வோல்டேஜ் ஓகேவா ஸோ கிராஃப் பாரு இது சைன் கிராஃப் இது காஸ் கிராஃப் ஸோ இதில் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் எப்படி இருக்க போகுது சியோட வேல்யூ இல்லை ஒமேகா சரியா எக்ஸியோட வேல்யூனா 1 by omega c அது எப்படி எழுதலாம் 1 by 2 pi fc இப்போ எஃபோட வேல்யூ 0ன்னு வச்சுக்கோ 1 by 0 என்ன ஆயிடுச்சு
இன்ஃபைனைட். அப்போ எக்ஸி பார்த்தோன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி வேல்யூ சின்னதாக இருந்துச்சுன்னா எக்ஸி வேல்யூ அதிகமாக இருக்கும். ஃப்ரீக்வன்சி அதிகமாக அதிகமாக எக்ஸி வேல்யூ கம்மியாகும். ஓகே, ஸோ அதான் இங்கே போட்டு வச்சுருப்பேன். இங்கே உல்ட்டா டிசியை பிளாக் பண்ணும், ஏசியை அலோவ் பண்ணும். இதுதான் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நான் டீச் பண்ணுற போது இந்த நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ப்ராப்ளம்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோன்னா இந்த ரெண்டு காம்பினேஷன் ஆஃப் சர்க்யூட். பட் காம்பினேஷன் ஆஃப் சர்க்யூட் உனக்கு இல்லை. ஓகேவா, இந்த எக்ஸ் எல்லாரும் ஆர்சி சர்க்யூட் என்ன இல்லை உனக்கு சிலபஸில் இல்லை. அதனால் நம்ம விட்டுருவோம். உனக்கு தேவையான விஷயம் இங்கே இருக்குது. இதான் இந்த டேப்லர் காலம் சொன்ன பற்றியா. ரெசிஸ்டன்ஸோட சிம்பிள் என்ன, கெப்பாசிட்டரோட சிம்பிள், இண்டக்டரோட சிம்பிள். வோல்டேஜ் V is equal to IR, V is equal to Q by C, V is equal to L into DI by DT. இங்கே ரெசிஸ்டன்ஸோட பேர் R, இங்கே ரெசிஸ்டன்ஸ் XC, அங்கே ரெசிஸ்டன்ஸ் XL. XCயோட வேல்யூ 1 by omega C, XLோட வேல்யூ ஒமேகா இன்ட்டு L. கொடுத்துருவேன் தம்பி, சரியா? இப்போ நல்லா பாரு, பிளாக் பண்ணுறதா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா யோசிச்சு பாரு. இதுதான் ஒரு ரெசிஸ்டர் சர்க்யூட். டிசினா நேராக போகுது சார். நேராக போகுதுன்னா இந்த இடத்துல பிளாக் ஆகுமா ஆகாதா? ஆகும். இந்த இடத்துல இந்த மாதிரி போச்சுன்னா இங்கே வரைக்கும் போய் இங்கே பிளாக் ஆயிடுச்சு. அப்போ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் டிசியையும் ஓரளவுக்கு பிளாக் பண்ணும், ஏசியையும் பிளாக் பண்ணும். பட் கெப்பாசிட்டரில் பாரு, டிசி கரண்ட் போச்சுன்னா பிளாக் பண்ணுச்சு, ஏசி போயிடுச்சுன்னா தாண்டி போயிடுது. ஸோ ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போ டிசியை பிளாக் பண்ணும், ஏசியை அலோவ் பண்ணும். இந்த இடத்துல இண்டக்டரில் பாரு, ஏசி கரண்ட் போச்சுன்னா இங்கே பட்டோன்னே பிளாக் ஆயிடுச்சு. ஆனால் டிசி பார்த்தோன்னா இந்த ஒயருக்குள்ளே அப்படியே உள்ளே போயிடும். ஸோ பிளாக் ஏசி அலோவ் டிசி. இதில் சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோ. எனர்ஜி ஃபார்முலா I ஸ்கொயர் RT. இங்கே எனர்ஜி என்னது, ½ CV ஸ்கொயர். அப்போ வோல்டேஜில் ஸ்டோர் ஆகுது, இது கரண்ட்டில் ஸ்டோர் ஆகுது. ஓகேவா? வோல்டேஜோட ஃபார்முலா V is equal to V0 sin omega t, V0 sin omega t, V0 sin omega t. எல்லாத்துலேயும் ஈக்குவல் வோல்டேஜ் கொடுக்குறோம். கரண்ட்டோட வேல்யூ என்ன, I0 sin omega t. இங்கே பாரு, I0 sin omega t ப்ளஸ் π/2. ஏன் சார் ப்ளஸ் π/2 வந்துருச்சு? ஏன்னா இந்த இடத்துல வோல்டேஜ் லேக் ஆகுது. அப்போ கரண்ட் அதை விட 90 டிகிரி அதிகம். இதில் கரண்ட் 90 டிகிரி பின்னாடி. ஸோ இதில் என்ன சொல்லலாம், இன்ஃபேஸ்னு சொல்லலாம். இங்கே வோல்டேஜ் லேக் பை π/2, இங்கே வோல்டேஜ் லீடு பை π/2. அப்போ ஃபேஸர் டயக்ராம் பாரு, கரண்ட் இப்படி இருக்குன்னா வோல்டேஜ் இப்படி இருக்கும். இங்கே கரண்ட் இப்படி இருக்குன்னா வோல்டேஜ் பின்னாடி இருக்குது. இங்கே கரண்ட் இப்படி இருக்குன்னா வோல்டேஜ் முன்னாடி இருக்குது. இது வரைக்கும் புரியுதா? அப்போ நல்லா பாரு, கரண்ட்டை நான் நேராக வச்சுக்கிட்டேன். கெப்பாசிட்டரில் வோல்டேஜ் பின்னாடி இருக்குது, இண்டக்டரில் வோல்டேஜ் முன்னாடி இருக்குது. இது வரைக்கும் டவுட் இருக்கா? இந்த பிபிடியில் லாஸ்ட் 2-3 ஸ்லைட் ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. அடுத்து பாரு, இதோட யூனிட்னா ஓம், கெப்பாசிட்டரோட யூனிட் ஃபேரட், இண்டக்டரோடது ஹென்ரி. பவரோட ஃபார்முலா என்ன, V0 I0/2. இங்கே 0, இங்கேயும் 0. சரிங்களா? ஏன் 0 ஆகுதுன்னா இதோட ஃபார்முலா, ஜென்ரல் ஃபார்முலா V0 I0/2 டைம்ஸ் cos φ வரும். இப்போது வோல்டேஜ்க்கும் கரண்ட் நடுவில் ஆங்கிள் எத்தனை டிகிரி சார்? 0. cos 0 என்ன ஆயிடுச்சு? 1. கெப்பாசிட்டரில் வோல்டேஜ்க்கும் கரண்ட்டுக்கு நடுவில் ஆங்கிள் எத்தனை டிகிரி? 90 டிகிரி. அப்போ 0 ஆயிடுச்சு. இண்டக்டரில் கரண்ட்டுக்கும் வோல்டேஜ்க்கு நடுவில் ஆங்கிள் 90. அதனால் அங்கே என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ கிளாஸ் முடிஞ்சதுக்கு வந்து பிபிடி கேட்டு வாங்கிக்கோ. நெக்ஸ்ட் டாபிக் போயிடுவோமா? இப்போ நான் 3த்தையும் மிக்ஸ் பண்ண போகிறேன். என்னென்ன மிக்ஸ் பண்ண போகிறேன்? ரெசிஸ்டன்ஸ், கெப்பாசிட்டர், இண்டக்டர் 3த்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன்னா LCR. வோல்டேஜ் நம்ம கொடுக்குறோம்டா தங்கம். வோல்டேஜ் கொடுத்தானே டெரிவேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். V is equal to V0 sin omega t. V கிடைக்கல, நம்ம தான் கொடுக்குறோம். 3 கேஸில் வோல்டேஜ் கொடுத்து கரண்ட் என்ன ஆகுதுன்னு பார்க்குறோம். இந்த பையன் ஒரு மாதிரி தான் இருக்கான். விடிய விடிய ராமன் கேட்டு என்னையா இல்லை, அவன் நேற்று ஏதோ புது பழமொழியோட வந்துட்டான். மகாபாரதம் கேட்டான். ஓ, புது பழமொழி. ராமன் சித்தப்ப வேணாம் சார், ராமனை கேட்டு மகாபாரதம்னு சொல்லிட்டான். ஏன்னா இப்போ என்னோட வோல்டேஜ் எங்கே சார் வருது அப்படின்றான். வந்த உடனே என்ன கேட்குறான், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டெக்ஸ் தானே இன்றைக்கி நடத்த போகிறீங்க. போன கிளாஸ் அதான்டா நடத்தினேன். சரி, இப்போ நல்லா பாரு, இந்த சர்க்யூட்டில் இருக்கிற மொத்த வோல்டேஜ் என்ன? வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர், வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டர், வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர். அப்போ 3 வோல்டேஜ் நான் இப்படி ஆட் பண்ணி எழுதியிருக்கேன். இது நம்ம யூஸ் பண்ண போகிறதே இல்லை. நம்ம யூஸ் பண்ண போகிறது ஃபுல்லாக வெக்டார் அடிஷன் தான். ஓகேவா? என்ன அடிஷன்? வெக்டார் அடிஷன். நான் 3த்துக்கு சேர்த்து ஒரு ஃபேஸர் டயக்ராம் வரைய போகிறேன். கேப் கொஞ்சம் கொடுத்துருங்க, ஃபேஸர் டயக்ராம் வரைஞ்சிடுறேன். நல்லா பாரு, இதுதான் என் கரண்ட்டு.
இதுதான் ஏன் கரண்ட். ஓகேவா? வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர் எந்த டைரக்ஷனில் இருக்கும்? கரண்ட் எந்த டைரக்ஷனில் இருக்கும், வோல்டேஜும் அதே டைரக்ஷனில் இருக்கும். அப்போ இதுதான் ஏன் வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர். எனி டிஃபிகல்ட்டி? ஆமாம், சைன் அதனால் அப்படி தான் சேம் டைரக்ஷனில் தானே இருக்கும். ஓகே, இது கரண்ட் அப்படின்னா வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர் எங்கே இருக்கும்? மேலேயா கீழேயா? கன்ஃபார்ம் பண்ணிக்கோ, நான் குழப்பறதுக்காக மாற்றி கேட்பேன். எது லீடு? இண்டக்டர் வந்து என்ன எதை ஸ்டோர் பண்ணும்? கரண்ட்டை ஸ்டோர் பண்ணும். வோல்டேஜ் லீட். அப்போ இதுதான் கரண்ட்னா வோல்டேஜ் எங்கே இருக்கும்? லீடு பண்ணணும், இதுக்கு மேலே இருக்கணும். கரெக்டா? அப்போ வோல்டேஜ் ஆஃப் இண்டக்டர், இதுதான் வோல்டேஜ் ஆஃப் இண்டக்டர். இது கரண்ட். வோல்டேஜ் ஆஃப் கெப்பாசிட்டர் எப்படி இருக்கும்? கீழே வரும். ஸோ வோல்டேஜ் ஆஃப் கெப்பாசிட்டர் கீழே வர போகுது. நான் இதில் ஒரு கலர் எடுத்து எழுதுறேன். கலர் இன்வெர்ட் ஆனப்போ இது வைலட் கலரில் தெரியும், அது உன் கண்ணுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. வோல்டேஜ் ஆஃப் கெப்பாசிட்டர். இப்போ 3 வெக்டர் இருக்குது சார். இது ஒரு வெக்டர், இது ஒரு வெக்டர், இது ஒரு வெக்டர். எனக்கு நெட் வோல்டேஜ் கேட்குறாங்க. 3 வெக்டரை வந்து சம் பண்ண தெரியுமா? எனக்கு தெரியாது. எனக்கு 2 வெக்டர் தான் சம் பண்ண தெரியும். உனக்கு 3 வெக்டர் பண்ண தெரியுமா? தெரியாது. சரி, இப்போ நல்லா பாரு, இந்த வோல்டேஜ் ஆப்போசிட்டில் இருக்கா? அப்போ இவங்கனால எனக்கு கிடைக்கிற நெட் வோல்டேஜ் எவ்வளோ இருக்கும்? VL மைனஸ் VC. மேபி VC பெருசாக இருந்துச்சுன்னா VC மைனஸ் VL, இட் டிபெண்ட்ஸ். கரெக்டாக இல்லை, எது பெருசாக இருக்கோ அதை பொறுத்து. அப்போ நம்ம வந்து VL பெருசுன்னு அசியூம் பண்ணிட்டோம்னா, அப்போ எனக்கு இது ரெண்டுத்துக்கூட ரிசல்ட்டன் சேர்த்து இந்த டைரக்ஷனில் என்ன கிடைக்கும்? VL மைனஸ் VC. எனி டிஃபிகல்ட்டி? VR எங்கே கிடைக்க போகுது? VR இங்கே இருக்குது சார். ஓகேவா? இப்போ 2 வோல்டேஜ் இருக்குது சார். இது VR, இது VL மைனஸ் VC. இப்போ எனக்கு ரிசல்டன் வேணும். ரிசல்டன் என்ன ஆகும்? 45 சொல்ல முடியாது, 2 பேருக்கு நடுவில் பிறந்துக்கிட்டு வரும். கரெக்டாக இல்லையா? அப்போ இதுதான் என் நெட் வோல்டேஜ். இதுதான் என்னோட நெட் வோல்டேஜ். 90°யில் இருக்குது. அப்போ மேக்னிடியூட் வச்சு நான் சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனா நான் இதை எப்படி எழுதலாம் சார்? என்னோட நெட் வோல்டேஜான V பார்த்தீங்கன்னா √of VR ஸ்கொயர் ப்ளஸ் VL மைனஸ் VC. கரெக்டாக இல்லை? இது புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? பைத்தகரஸ் தியரம் அப்ளை பண்ணி V, இது வந்து VL மைனஸ் VC. அப்போ இதோட ஸ்கொயர் ப்ளஸ் இதோட ஸ்கொயர் தான் V ஸ்கொயர். இப்போ ரூட் எடுத்த முடிஞ்சு. எனி டிஃபிகல்ட்டி சோஃபார்? இல்லை. உன்ட்ட இதை தாண்டி என்ன கேட்கலாம்? இங்கே இருக்கிற ஆங்கிள் ஃபையோட வேல்யூ கேட்கலாம். இந்த ஆங்கிள் என்ன எப்படி எழுதலாம்? tan phi. tanனா என்ன? ஆப்போசிட்டா? ஆப்போசிட்டில் இங்கே என்ன இருக்குது? VL மைனஸ் VC. அட்ஜசன்ட்டில் R. சரி, நான் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸில் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ என்ன இருக்குது? VR இருக்குது. எனி டிஃபிகல்ட்டி? அவ்வளோதான் சார், ஆல்மோஸ்ட் டெரிவேஷன் முடிஞ்சு. சார் எனக்கு வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜில் வேணாம், இன் டர்ம்ஸ் ஆஃப் கரண்ட்டில் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண வேண்டாம். இது ரொம்ப ஈஸி. நீங்கள் சொல்கிற அளவுக்குலாம் கஷ்டமே இல்லை. என்னையா? ஒன்றும் இல்லை வரேன். நல்லா பாரு, இது வந்து 3 சர்க்கியூட்டோட சேர்த்த ரெசிஸ்டன்ஸ். கரெக்டாக இல்லையா? நான் R யூஸ் பண்ண முடியுது. Rனா என்னது? ரெசிஸ்டன்ஸை இண்டிகேட் பண்ணுறோம். XL வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? இண்டக்டரோடது. C வந்து கெப்பாசிட்டரோடது. அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜெட்னு ஒரு பேர் வச்சுக்கலாம். அந்த ஜெட்டு பார்த்தீங்கன்னா நெட் ரெசிஸ்டன்ஸை இண்டிகேட் பண்ணுது. எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? நெட் ரெசிஸ்டன்ஸு. அப்போ மொத்த சர்க்கியூட்டில் போகிற கரண்ட் இன்டூ ஜெட் இஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ஸில் போகிற கரண்ட்னா எப்படி எழுதலாம்? VR எப்படி எழுதலாம்? I இன்டூ R த ஹோல் ஸ்கொயர். எழுதலாமா எழுதக்கூடாதா? இந்த VL நான் எப்படி எழுதலாம்? I இன்டூ XL. VC எப்படி எழுதலாம்? I இன்டூ XC த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இது எல்லாத்துலேருந்து நான் கரண்ட்டை வெளியே எடுத்தேன்னா இந்த எல்லா கரண்ட்டுமே இதுலேருந்து கரண்ட் எல்லாம் வெளியே வரும். ரூட்டுக்கு வெளியே எடுத்தேன்னா எல்லா கரண்ட்டுமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா Z is equal to R square plus XL minus XC த இல்லைன்னு ரொம்ப சிம்பிளாக யோசி. எல்லாத்தையும் விட்டு தள்ளு. வோல்டேஜ் எந்த டைரக்ஷனில் இருந்துச்சு? ரெசிஸ்டன்ஸில்
இந்த டைரக்ஷனில். அப்போ இந்த வேல்யூ ஆரா, மேலே இருக்கிறது எக்ஸ்எல், கீழே இருக்கிறது எக்ஸுசி. அப்போ இவங்க ரெண்டுத்தையும் நான் சிம்பிளிஃபை பண்ணி நான் என்ன பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் கொஞ்சோண்டு சப்ராக்ட் பண்ணி குறைச்சி போட்டு வரேன் தம்பி. எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸின்னு போடலாமா? ஏன்னா மேலே எக்ஸ்எல் இருந்துச்சு, கீழே எக்ஸி, அப்போ ரிசல்ட் இருந்துச்சு எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி. இப்போ இந்த இடத்துல நீ வந்து ஜெட் வேல்யூ வேணும், இந்த ஜெட் வேணும் என்ன பண்ணு, இதோட ஸ்கொயர் ப்ளஸ் இதோட ஸ்கொயர். இப்போ நல்லா பாரு, இந்த இடத்துல என்ன ஒரு சிம்பிளிஃபை பண்ணால் ஐ ஸ்கொயர் வருமா? இந்த இடத்துல நான் உள்ளே கொண்டு வந்தேன்னா இந்த டேர்மில் ஐ ஸ்கொயர் ஆயிருக்கும், இந்த டேர்ம்லேயும் ஐ ஸ்கொயர் ஆயிருக்கும். அப்போ இதுலேருந்து ஐ ஸ்கொயரை வெளியே எடுத்துருக்கேன், இதுலேருந்து ஐ ஸ்கொயர். அப்போ அகைன் மொத்தம் ஐ ஸ்கொயரை ரூட்டுக்கு வெளியே எடுத்தா ஐ, அந்த ஐயும் இந்த ஐயும் கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேவா? எல்லாம் ஐ கேன்சல் அப்படின்னு சொல்லி ஒரே ஸ்டெப்பில் எழுதிக்கோ, எனி டிஃபிகல்ட்டி. இவ்வளோ தான் டெரிவேஷன் பார்ட். இல்லை ரெசனன்ஸ் வருது, ரெசனன்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது, இந்த எக்ஸ்எல்லும் எக்ஸி என்ன ஆயிரும், ஈக்குவல் ஆயிரும். அப்போ எக்ஸ்எல்லும் எக்ஸி ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், இந்த டேர்ம் 0 ஆயிரும். அப்புறம் ஆர் ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தால் ஆர் மட்டும்தான் இருக்கும். அதான் ரெசனன்ஸ். ஸோ இப்போதைக்கு நான் இது மட்டும் சொல்லியிருக்கேன் உனக்கு, சரியா? இதில் டிஃபிகல்ட்டி ஏதாச்சும் இருக்கா? எடுத்தோன்னே வோல்டேஜ் 3 வோல்டேஜ் ஈக்குவல் டு போட்டு அதுக்கப்புறம் அப்ளைங் த ஃபேஸர் டயக்ராம்னு வந்துரு இந்த இடத்துல. ஓகேவா? இண்டக்டரில் வோல்டேஜ் லீட் அடிக்கும், கெப்பாசிட்டரில் வோல்டேஜ் லேக் அடிக்கும், சரியா? அதுக்கப்புறம் இந்த பாரு, இந்த இடத்துல இவங்க எழுதியிருக்க மாதிரிலாம் வேணாம், இதெல்லாம் தேவையில்லாத ஸ்டெப்ஸு, சரியா? இதெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக அவாய்ட் பண்ணிட்டு இங்கே வந்துரு. இல்லைன்னா இதுவும் பிடிக்கலன்னா நான் இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட் போட்டு எழுதுனேன் பார்த்தியா, அப்படி கூட நீ எழுதிக்கோ. இந்த இடத்துல இவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா I0 வேணும்னா V0, சர்க்கியூட்டில் மொத்த ரெசிஸ்டன்ஸ் என்ன Z. Z நான் எப்படி எழுதிக்கலாம், V0/√R² + XL - XC the whole square. இப்போ நீ கேட்கலாம், சார் சர்க்கியூட் வந்து மாற்றி இருக்குது, எக்ஸி அதிகமாக இருந்தால் என்ன பண்ணுறதுனால A - Bயும் B - A the whole square சேம் தானே. எது பெருசாக இருந்தாலும் சரி நம்ம ஸ்கொயர் பண்ண என்ன ஆயிரும், சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது 5ன்னு வச்சுக்கோ, இது 3ன்னு வச்சுக்கோ. 5 - 3 என்ன 2, 3 - 5 போட்டால், ஆனால் ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும், 4 தான் கிடைக்கும். அதனால் பிரச்சனையே இல்லை, ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ நல்லா பாரு, இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் எக்ஸ்எல் எக்ஸி எழுதுறேன்னா இந்த மாதிரி எழுதிக்கோ. ஸோ இந்த இடத்துல இருக்கிறது Z, இங்கே tan phi கண்டுபிடிக்கணும், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஓகேவா? தண்ணி குடிச்சுக்கோயா. ரெசனன்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது, சரியா? வாட் டிஃபைன் ரெசனன்ஸ் சொன்னாங்கன்னா ஒன்றும் இல்லை. The phenomenon of resonance is common among the system that have the tendency to oscillate at a particular frequency. See, basically இந்த சிஸ்டம்க்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும், சரியா? அந்த ஃப்ரீக்வன்சியும் நேச்சுரலி அக்கரிங் ஃப்ரீக்வன்சியும் மேட்ச் ஆயிடுச்சு. ரெண்டு ஃப்ரீக்வன்சி என்ன ஆயிடுச்சு, மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஆசுலேஷன் அதிகமாக இருக்கும். அதோட பேர் தான் ரெசனன்ஸ். ஓகேவா? ஒரு சிஸ்டமோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி நம்ம எக்ஸ்டர்னலில் கொடுக்குற ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆயிடுச்சுன்னா அங்கே வந்து மேக்ஸிமம் ஆசுலேஷன் இருக்கும். இந்த சர்க்கியூட்டில் மேக்ஸிமம் கரண்ட் போகும். ஏன்னா யோசிச்சு பாரு, கரண்ட்டோட ஃபார்முலா என்ன, V/Z. வோல்டேஜ் இருக்குது, Z-ஓட வேல்யூ என்ன, R² + XL - XC the whole square. யோசிச்சு பாரு, சப்போஸ் இந்த வேல்யூவே 0 ஆயிடுச்சு, அப்போ டினாமினேட்டர் வேல்யூ கம்மி ஆயிருமா இருக்காதா? சப்போஸ் XL ரொம்ப பெருசாக இருக்குன்னா இங்கே ஒரு வேல்யூ கிடைக்க போகுது, XC ரொம்ப பெருசாக இருந்தாலும் இங்கே ஒரு வேல்யூ வரும். பட் இந்த வேல்யூ 0 ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிரும், மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கும் நான் ஒரு சில நோட்ஸில் எழுதி வச்சுருப்பேன். அப்போது ரெசனன்ஸில் என்னென்ன நடக்கும், சரியா? இதெல்லாம் ஞாபகம் சொல்கிறேன். அட் ரெசனன்ஸ் XL எதுக்கு ஈக்குவல் ஆயிரும், XCக்கு அதிகமாயிரும், ஈக்குவல் ஆயிரும். அப்போ Z-ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா √R², அதாவது R. அப்போ என் Z-ஓட வேல்யூ பார்த்தேன்னா Z இஸ் மினிமம். ஓகேவா? Z மினிமமாக இருந்தா I இஸ் மேக்ஸிமம். ஏன்னா ஐயோட ஃபார்முலா வெறும் என்ன ஆயிரும், V/Rன்னு மட்டும்தான் வரும்.
அந்த எக்ஸ்எல் எக்ஸி கேன்சல் ஆயிரும். அதாவது சர்க்யூட்டில் வந்து இண்டக்டரும் இருக்குது, கெப்பாசிட்டரும் இருக்குது. ஆனால் 2 பேர் அடிச்சுட்டு செத்துட்டாங்க. அப்போ ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும். புரியுதா இல்லையா? அப்போ ஐயோட வேல்யூ மேக்ஸிமம். ஐயோட வேல்யூ மேக்ஸிமமாக வருது அப்படின்னு சொன்னால் சர்க்யூட்டில் போகிற பவரும் எப்படி இருக்கும்னா மேக்ஸிமமாக இருக்கும். ஓகேவா? சரி, இது எப்போ சார் பாசிபிள்? இதுக்கு ஏதாச்சும் கண்டிஷன் இருக்கானா? ஒன்றும் இல்லை, இந்த எக்ஸ்எல்லையும் எக்ஸி ஈக்குவேட் பண்ணிடு. எக்ஸ்எல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்சி. இந்த எக்ஸ்எல்லை நான் எப்படி எழுதலாம்? ஒமேகா எல். எக்ஸ்சி எப்படி எழுதலாம்? ஒமேகா சி. அப்போ ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/LCயா? இல்லை ஒமேகாவோட வேல்யூ √1/LCக்கு ஈக்குவலாக இருக்கிறப்ப, ஒமேகாவோட வேல்யூ √LCக்கு ஈக்குவலாக இருக்கிறப்ப தான் இந்த எக்ஸ்எல்லும் எக்ஸி என்ன இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்ட்டு? யாருக்கோ ஃபோன் வைப்ரேட் ஆகுது. உனக்கா? இங்கே இருக்கு. கோபிகா கூப்பிட்றாங்க. சம்பத், கோபிகா கூப்பிட்றாங்க, இங்கே வா ஒரு நிமிஷம் வா. கதவை தட்டிக்கிட்டு இருந்தாங்களா? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அங்கே லென்ஸு சொல்யூஷன் இருக்கும், இதோட சொல்யூஷன். சாரி, என்ன அந்த ரூம் சம்பத் அதான் கூப்பிட்டோம். நீ இவன் கண்ணை வச்சுட்டு இப்படி இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கான். அங்கே கீழே வந்து 2 டப்பாவில் லென்ஸோட சொல்யூஷன் இருக்கும், இது கண்ணாடியோட சொல்யூஷனு. ஓகேவா? ஸோ நல்லா பாரு, கரண்ட்டும் மேக்ஸிமம் கிடைக்கும், பவரும் மேக்ஸிமமாக இருக்கும், ஜெட்டோட வேல்யூ மினிமமாக இருக்கும். ஜெட்டு மினிமம், கரண்ட் மேக்ஸிமம், பவரும் மேக்ஸிமமாக இருக்கும். சரியா? ஸோ பேசிக்லி பார்த்தீங்கன்னா ரெசனன்ஸில் வந்து நல்லா பாரு, மற்ற இடத்துல எனக்கு கரண்ட்டோட வேல்யூ கம்மியாக இருக்குது. இந்த ரெசனன்ஸ் ஒமேகாவோட வேல்யூ வரப்போ தான் கரண்ட் எப்படி கிடைக்குது? மேக்ஸிமமான வேல்யூ கிடைக்குது. ஓகேவா? ஆக்சுவலாக நாங்கள் படிக்கிறப்ப இந்த பேண்ட்வித் அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். ஈவன் இவங்களுக்கெல்லாம் நடத்தினேன் பேண்ட்வித், அதெல்லாம் இல்லை. ஓகேம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. முடிஞ்சா இன்டர்ன்ஷிப் ஃபுல்லாக எத்தனை நாள்? 15. அப்புறம் என்ன இங்கே தானே கலக்க போகிறீங்க? போய் வெங்காயத்தை ஊறிங்க. கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்திருக்காங்க இன்டர்ன்ஷிப்னு சொல்லி வெங்காயத்தை உரிச்சிக்கிட்டு இருக்காங்க டே ஃபுல்லாக நாகா மீல்ஸில். கேட்ரிங் சர்வீஸ் சொல்லி தரேன்னு சொன்னாங்க, வெங்காயத்தை மட்டும் உரிச்சு விடுறாங்க. சரி, உங்களுக்கு இது இல்லை, பேண்ட்வித் இல்லை, ஃப்ரீக்வன்சி மேட்சிங்னு என்ன? சரி, உனக்கு இது மட்டும் ஒன்று சும்மா சொல்கிறேன், ஓகேவா? ஏன்னா இல்லைன்னா ரெசனன்ஸ்னால் என்னன்னே தெரியாமல் போயிடக்கூடாது. பேசிக்லி பார்த்தீங்கன்னா இது கேள்விப்பட்டிருக்கீங்க, இந்த எஃப்எம்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, சந்தோஷம். ஏன்னா ஒரு சில செட்டில் எஃப்எம்னு கேட்டால் இல்லை சார் அப்படின்னா என்னன்னு தெரியாது. பாட்டு எதில் கேட்பேன் சார்? யூடியூப்ல கேட்போம். பேசிக்கலி இந்த எஃப்எம்ல இருக்க கொடை எஃப்எம் 100.5. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ப்ராட்காஸ்ட் எல்லாமே இந்த 100.5 ஃப்ரீக்வன்சியில் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ நம்மளோட ரேடியோவில் நம்ம என்ன பண்ணணும்? 100.5 ஃப்ரீக்வன்சி செட் பண்ணணும். அப்போ அவங்களோட இதுவும் நம்மளோட இதுவும் மேட்ச் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு சவுண்ட் நல்லா கிளியராக கேட்கும், இல்லைன்னா கேட்காது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த கிராஃப். சரியா? நீ மற்ற ஏதாச்சும் ஃப்ரீக்வன்சியில் வச்சேன்னா சவுண்டு கிளியராக கேட்காது. கரெக்டாக அந்த 100.5 வச்சேன்னா 93.5 வச்சேன்னா அவங்களோட ஃப்ரீக்வன்சியில் என்ன வருதோ அது கிடைக்கும். ஓகேவா? ரீசெண்டாக வந்து யாரோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி போட்டிருந்தாங்க, யாரோ இல்லை, இப்போ இல்லாத ரீசெண்டாக இல்லை, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஆர்மிக்காரங்களோட ஃப்ரீக்வன்சி இவங்க டேப் பண்ணி ஆர்மிக்காரங்க என்ன பேசிகிட்டு இருந்தோம் ஒட்டி கேட்டாங்கன்னு சொல்லி ஏதோ பெரிய பிரச்சனை ஆச்சு. அது ஷார்ட் ஃபிலிமா இல்லை நியூஸாக எனக்கு எதுவுமே தெரில. ஏன்னா இப்போ நியூஸ்காரங்க தான் ஷார்ட் ஃபிலிமோட அதிகமாக இந்த கேமரா அந்த கேமரான்னு ஒரு ஆங்கிளில் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அதெல்லாம் இல்லை. ஸோ இது மட்டும் சொல்லிட்டேன். ஓகேவா? பவர் ஃபேக்டருக்கு வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஆங்கிள் இருக்குது பற்றி, இந்த 5ங்கிற ஆங்கிள் அதான் உன்னோட பவர் ஃபேக்டர். அந்த பவர் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்கே இருக்கிறது வந்து VL மைனஸ் VC, இங்கே இருக்கிறது R. அப்போ 5 கேட்டாங்கன்னா என்ன பண்ணிடு, சரி இங்கே VR. இன் டர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜில் பேசுகிறோன்னா எல்லாமே வோல்டேஜில் இருக்கணும். இது வந்து நெட் வோல்டேஜ். அப்போ நீ tan phi வச்சு கண்டுபிடிக்கிறேன்னா tan phi எப்படி எழுதுவ? VL மைனஸ் VC பை VR. இல்லை நான் cos phiயில் எழுதுனேன் அப்படின்னா cos phi என்ன ஆயிரும்? adjacent by V ஆயிரும். ஸோ V இங்கேயும்
விஆர் பை வி. ஓகேவா? இல்லை நான் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸில் எழுத போகிறேன், இம்பிடன்ஸில் எழுத போகிறேன்னா எப்படி எழுதுவீங்க? இந்த வேல்யூ ஆர், இந்த வேல்யூ எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சி. அப்போ tan phi எப்படி எழுதுவேன்? எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி பை ஆர். காஸ் phi எப்படி எழுதுவீங்க? ஆர் பை ஜெட். இந்த வேல்யூ ஜெட். ஓகேவா? ஸோ சுற்றி வளைச்சி கொண்டு வந்து உன்னை எங்கே தான் நிப்பாட்ட போகிறாங்க? விஐ காஸ் phi. சரியா? இந்த வின்னு எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னா எதை மீனிங்? ஆர்எம்எஸ். அப்போ விஆர்எம்எஸ்க்கு பதிலாக நான் V0/√2, ஐஆர்எம்எஸ்க்கு பதிலாக I0/√2, பக்கத்தில் ஒரு காஸ் phi. அப்போ நல்லா பாரு, இந்த வேல்யூ என்ன ஆயிடுச்சு? V0 I0/2. காஸ் phiயோட வேல்யூ போடு. அப்போ நல்லா வர இந்த ஃபார்முலா தான் நடுவில் சொன்னேன். காஸ் 5ன்னு போட்டேன், இப்போ காஸ் 0ன்னு போட்டேன்னா ரெசிஸ்டன்ஸ்க்கு 1 ஆயிடுச்சு, இண்டக்டருக்கும் கெப்பாசிட்டருக்கும் 0 ஆனதுக்கு ரீசன் இதுதான். இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸில் போடுறீங்கன்னா அந்த சர்க்யூட்டில் 3 இருக்கிறதுனால I2 Z போட்டுக்கோ, ஆருக்கு பதிலாக Z போட்டுக்கோங்க. ஓகே? ஸோ இந்த இடத்துல பாரு, ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டில் வந்து 0 ஆனதுனால காஸ் வேல்யூ 1 ஆயிரும். இண்டக்டிவ் சர்க்யூட்டில் எப்படி இருக்கும்? ரெண்டு பேருக்கு நல்ல ஆங்கிள் 90 டிகிரி, அதனால் 0 ஆயிடுச்சு. கெப்பாசிட்டிவில் 90 டிகிரி, அதனால் 0. இங்கே வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அதை வந்து நம்ம tan θ = XL மைனஸ் XC மைனஸ் XLன்னு போட்டால் சரி, XL மைனஸ் எது பெரிய வேல்யூ அதை வந்து கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகே? பவர் டிசிபேஷன் என்ன சொல்கிறான்? ஐயோ, இது பவர் டெசிமேஷன் வந்து ரெசனன்ஸ்னு தான் மேக்ஸிமம் இருக்கும். ஏன்னா ரெசனன்ஸில் காஸ் phiயோட வேல்யூ என்ன ஆயிரும்? 1. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? பவர் V0 I0/2. இல்லை VI ஒன்று VIன்னு போடு, இல்லைனா V0 I0/2. ஏன்னா காஸ் phi வேல்யூ 1 ஆயிரும். ஓகேவா? இது வரைக்கும் டவுட் இருக்கா? ஒரு தடவை நீ எழுதி பார்த்துக்கோ. சரியா? ஒரு லெசனில் நடத்த வேண்டியதை நான் ஒரு லெக்சரில் நடத்தினேன். அதனால் டெரிவேஷன் பாட்டெல்லாம் ஒரு தடவை எழுதி பார்த்துக்கோ, டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. சரியா? ஃபைனல் டாபிக் என்னது? டிரான்ஸ்ஃபார்மர். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு ப்ராப்ளம் கேட்டாலும் சரி, ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். இதோட மேக்கிங்னு உனக்கு சொல்லிடுறேன். டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா 2 காயில் இருக்கும். ஒரு சைடு இருக்குது ப்ரைமரி, இன்னொரு சைடு இருக்குது செகண்டரி. இப்போ நீ யோசிச்சு பாரு, நான் வந்து நம்ம லாஸ்ட் லெக்சரில் உனக்கு டீச் பண்ணேன். சப்போஸ் ஒரு சர்க்யூட் இருக்குது, அந்த சர்க்யூட்டில் நான் அனுப்புகிற கரண்ட்டே வேரி ஆகுதுன்னா அதை க்ரியேட் பண்ணுற மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆகும். அப்போ இன்னொரு காயில் இருக்குது, இது ஒரு காயில், இங்கே வந்து நான் வேரியிங் கரண்ட் அனுப்புகிறேன். கரண்ட்டே வேரி ஆகுதுன்னா இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேரி ஆகுது. அப்போ இங்கேருந்து வர ஃப்ளக்ஸு இங்கே என்ன ஆகுது? வேரி ஆகுது. வேரியிங் ஃப்ளக்ஸ் என்ன க்ரியேட் பண்ணும்? EMF க்ரியேட் பண்ணும். அப்போ நல்லா பார்த்தேன்னா ஒரு சர்க்யூட்டில் நான் வோல்டேஜை கொடுக்க போகிறேன், இன்னொரு சர்க்யூட்டில் நான் வோல்டேஜ் எடுக்க போகிறேன். ஏன்னா நான் என்ன வோல்டேஜ் கொடுக்குறேன்? ஏசி வோல்டேஜ். ஏசினா என்ன? ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ். அதாவது வோல்டேஜ் வந்து டைமை பொறுத்து என்ன ஆகுது? மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ வோல்டேஜ் சேஞ்ச் ஆச்சுன்னா உள்ளே போகிற கரண்ட் சேஞ்ச் ஆகுது, கரண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால இன்னொரு சர்க்யூட்டில் என்ன கிரியேட் ஆகுது? அப்போ இது என்ன பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது? அது பிரின்சிபல் இல்லை, அது லா. என்ன பிரின்சிபல்? நான் ஒன்ட்டே கேட்குறேன்னா உனக்கு அதுக்கு ஆன்சர் தெரியும்னு அர்த்தம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனில் தான் அது ஒர்க் ஆகுது. ஓகேவா? டிரான்ஸ்ஃபார்மரும் சரி, வேற என்ன? ஜெனரேட்டர். இதில் நம்ம கொடுக்குறது நம்ம இன்புட்டு, அது எடுக்கிறது அவுட்புட்டு. இது நம்ம கொடுக்குறோம், அது வந்து உருவாகுது. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். சரியா? இது பார்த்தோன்னா இது பிரைமரி, இது செகண்டரி. ஸோ இங்கே நான் வோல்டேஜ் கொடுக்குறேன், அங்கே நான் வோல்டேஜை எடுக்கிறேன். இதில் 2 டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். ஒன்று ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், இன்னொன்று ஸ்டெப் டவுன். ஸ்டெப் அப்னா என்ன? அப்னா என்ன? அதிகப்படுத்துகிறோம். அப்போ நான் கம்மியான வோல்டேஜை அதிகப்படுத்தினா அது பேர் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். ஸ்டெப் டவுன்னா என்ன? அதிகமான வோல்டேஜை கம்மிப்படுத்துறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செல்ஃபோன் சார்ஜரில் இருக்கிறதெல்லாம் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். அதிகமான வோல்டேஜ் என்ன பண்ணும்? கம்மி பண்ணும். ஏன்னா நம்ம வீட்டுக்கு வருது எவ்வளோ வோல்ட் சார்? 230 220 வோல்ட் வருது. ஆனால் என் செல்ஃபோனுக்கு எவ்வளோ வேணும்? ஒரு டிபெண்ட்ஸ். ஏன்னா முன்னாடியில் நான் என்ன சொல்லுவேன்? 5 வோல்ட் வேணும் அப்படின்னு சொல்லிடுவேன். இப்போ பார்த்தோன்னா ஃபாஸ்ட் சார்ஜர், சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜர்லாம் வருது. அப்போ 18 வோல்ட் எல்லாம் இருக்குது. வாட்டு வேறையா? நீ பாட்டுக்கு 120ன்னு சொல்லிடாது. ஏன்னா 120 வந்து வாட்டு. அப்போ 18 வோல்ட்டு நான் பார்த்துருக்கேன். ஓகேவா? இன்னும் ஈவன் என்னோடது எவ்வளோ? இந்த ஒரு இது அது வாட்டு. எனக்கு வோல்டேஜ் வேணும். இது 18 வோல்ட் தான் நினைக்கிறேன். ஸோ அவுட்புட்டில் பார்த்தோன்னா 3 டைப் ஆஃப் அவுட்புட் எடுக்கிறான். 5 வோல்ட்டு, 9 வோல்ட்டு,
12 வோல்ட்டு அப்புறம் 20 வோல்ட் இருக்குது. ஸோ 20 வோல்ட் எடுக்கிறான்னு வச்சுக்கோ. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மெயினாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏசி என்னவோ மாற்றுறான், ஹை வோல்டேஜ் ஏசியை லோ வோல்டேஜ் ஏசியாக மாற்றுறான். அப்போ இது பண்ணணுன்னா என்ன தேவை, இதில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் தேவை. அப்போ குட்டியுண்டு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருப்பாங்க. அந்த குட்டியுண்டு டிரான்ஸ்ஃபார்மரோட ஒர்க் என்ன, ஹை வோல்டேஜ் ஏசியை லோ வோல்டேஜ் ஏசியாக தான் மாற்றும். ஓகேவா? அதுக்கு மேலே நம்ம சர்க்யூட் போட்டிருப்பான், அது என்ன பண்ணணும்னா இதை ரெக்டிஃபை பண்ணி ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம். ஓகே, பட் டிரான்ஸ்ஃபார்மரோட ஒர்க் என்ன, ஹை வோல்டேஜ் ஏசியை லோ வோல்டேஜ் ஏசியாக மாற்றும். இல்லைன்னா லோ வோல்டேஜ் ஏசி என்னவோ மாற்றலாம், ஹை வோல்டேஜ் ஏசியாகவும் மாற்றலாம். ஸோ 2 டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. இதில் ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. இந்த இடத்துல சாஃப்ட் அயன் வச்சுருப்போம். நம்ம சாஃப்ட் அயன் பற்றி ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டினில் பேசணும். எதுக்கு சாஃப்ட் அயன் யூஸ் பண்ணுறோம், ஏன்னா அப்போ தான் இங்கே க்ரியேட் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாகும். மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாகிடுச்சுன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் அதிகமாகும். சரிங்களா? ஓகே, இதில் நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றுமே பெருசாக கிடையாது. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு, சரியா, ஃபேரடேல என்ன சொல்லுது, சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸு. செகண்டரி வோல்டேஜ் அப்படி எழுதுனா ப்ரைமரி வோல்டேஜ் இப்படி எழுதிக்கோ. அப்போ எனக்கு என்ன கிடைக்குது நல்லா பாரு, வோல்டேஜ் ப்ரைமரி பை வோல்டேஜ் செகண்டரி. இதை அதால் டிவைட் பண்ணிட்டேன் நான், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் ப்ரைமரி பை நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் செகண்டரி. இது ஒரு ஃபார்முலா. இப்போ நான் பவரோட ஃபார்முலா என்ன, வோல்டேஜ் இன்டூ கரண்ட். சரியா? நான் ஒரு செகண்ட் செக் பண்ணிக்கிறேன், இவன் எஃபிஷியன்சி வச்சிருக்கானா இல்லை எஃபிஷியன்சியை தூக்கிட்டானான்னு. எஃபிஷியன்சி இல்லை, சும்மா இந்த இடத்துல ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கொடுத்துருக்கான் 95% எஃபிஷியன்சின்னு. மற்றபடி எஃபிஷியன்சி பற்றி அவன் என்ன போட்டிருக்கான்னா 100% எஃபிஷியன்சி தான் எடுத்திருக்கான். அப்போ நல்லா பாரு, 100% எஃபிஷியன்சினா இன்புட் பவரும் அவுட்புட் பவர் எப்படி இருக்குன்னா சேமாக இருக்குது. அப்போ நான் வி இன்புட், சரியா, இன்புட்டுக்கு பதிலாக என்ன ப்ரைமரின்னு வச்சுக்குவோமா, primary voltage into primary current is equal to secondary voltage into secondary current. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் நான் ஈக்குவேட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது சொல்லு. ஸோ ஆக்சுவலாக அந்த வி வந்து ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல எப்சிலான் தான் அங்கே இருக்கிற வி. சரியா? அப்போ எப்சிலான் பி இல்லை விபின்னு வச்சுக்கிறோன்னா விபின்னு வச்சுக்கோயா, உனக்கு எது கன்வீனியன்ட்டோ அதுக்கு தான். விபி பை விஎஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, ஐஎஸ் பை ஐபி. அப்போ இந்த இடத்துல யோசிச்சு பாரு, இந்த இடத்துல உல்ட்டா. அப்போ வோல்டேஜ் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ சர்க்யூட்டில் கரண்ட் என்ன ஆகுது, கம்மி ஆகுது. நான் உனக்கு இதுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று காட்டுறேன். அப்போ நல்லா பண்ண, ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறேன், இதையும் இதையும் ஈக்குவேட் பண்ணேன்னா விபி பை விஎஸ் இஸ் ஈக்குவல் டு என்பி பை என்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஐஎஸ் பை ஐபி. கரண்ட் வரப்போ உல்ட்டாவாக எழுதணும். உனக்கு வந்து வோல்டேஜும் கரண்ட் கொடுத்தாங்கன்னா இதை யூஸ் பண்ணு, நம்பர் ஆஃப் டர்ன்ஸு இது கொடுத்தாங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கோ. இப்போ ஸ்டெப் அப்பா இல்லை ஸ்டெப் டவுனானு எப்படி தெரிஞ்சுக்கிறது, சரியா? ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், அடுத்து டவுன். இல்லை வேற தம்பி, சரியா? இன் டர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜ் பேசுவோம், கரண்ட்டில் வேண்டாம். ஓகேவா? நீ சொன்னது தப்பு இல்லை. பட் ஸ்டெப் அப்னா என்ன, வோல்டேஜ் அதிகப்படுத்தணும். அப்போ நான் கொடுக்குற ப்ரைமரி வோல்டேஜை விட செகண்டரி வோல்டேஜ் எப்படி இருக்கும், அப்போ ஆப்வியஸ்லி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் ப்ரைமரியை விட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் செகண்டரி அதிகமாக இருக்கணும். ஸ்டெப் டவுன் பண்ணணும்னா நான் ப்ரைமரியில் அதிக வோல்டேஜ் கொடுக்குறேன், செகண்டரியில் கம்மியான வோல்டேஜ் வரும். அப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், ஆக்சுவலி இது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் ப்ரைமரி இஸ் கிரேட்டர் தென் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் செகண்டரி. ஓகேவா? கரண்ட் வேணும்னா இதில் உல்ட்டாவாக சொல்லு, கரண்ட் என்ன ஆயிரும், கரண்ட் இன் செகண்டரி வந்து இல்லைன்னா கரண்ட்டின் இப்படி எழுதுவோம். வோல்டேஜ் அதிகமாக, வோல்டேஜ் கம்மியாக இருக்குது, அப்போ கரண்ட் இன் ப்ரைமரி எப்படி இருக்கும் when compared to current in secondary. இங்கே பார்த்தோன்னா current in primary is less than current in secondary. ஓகேவா? சரி, ரொம்ப சிம்பிள். பவரை கான்ஸ்டண்ட்டாக வைக்கணும். பவரோட ஃபார்முலா என்ன, வோல்டேஜ் இன்டூ கரண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சார்ஜர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ, 2 நம்பரை மல்டிப்ளை பண்ண எனக்கு ஆல்மோஸ்ட் 33லேருந்து 35 கிட்ட வரணும். அப்போ அவன் என்ன பண்ணியிருக்கான் பாரு, நீங்கள் 5 வோல்ட்டில் சார்ஜ் பண்ணால் நான் எவ்வளோ கொடுக்குறேன், 3 ஆம்பியர். இது ரொம்ப கம்மியா, இதை விட்டுரு, இது எக்ஸாம்பிள்லேருந்து எடுத்து விட்டுரு. இது வந்து தெரியாமல் யாராச்சும் இந்த பழைய காலத்து ஃபோன் வந்து இதில் சார்ஜ் பண்ண அதுக்காக வச்சுருக்காங்க இந்த ப்ரொஃபஷன். 9 வோல்ட் வச்சிங்கன்னா 3 ஆம்பியர் கிடைக்கும்.
இதே நான் வோல்டேஜ் அதிகப்படுத்துகிறேன். எவ்வளோ வோல்டேஜ்? 12 வோல்டேஜ் எடுத்தேன்னா கரண்ட் வந்து 2.25. அடுத்து இவன் சொன்ன மாதிரி 20 வோல்ட் எடுத்தேன்னா அப்போ நல்லா பாரு, வோல்டேஜ் அதிகமாச்சுன்னா கரண்ட்டு கம்மியாகும். ஏன்னா அப்போ தான் பவர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா? அப்போ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஃபிஷியன்சிக்கு ஃபார்முலா இருக்குது, அது எந்த அளவுக்கு தேவைப்பட போகுது எனக்கு தெரியல. எஃபிஷியன்சி நீட்டா இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் பவர் பை இன்புட் பவர். அவுட்புட் பவரை நீ எப்படி எழுத போகிற? அவுட்புட் வோல்டேஜ் அவுட்புட் கரண்ட். இன்புட் பவரை இன்புட் கரண்ட். ஓகே, பினா ப்ரைமரி, ஓகேவா, எஸ்னா செகண்டரி. ஸோ ப்ரைமரியில் நம்ம கொடுக்குறோம், செகண்டரியில் வருது. சரிங்களா? இவ்வளோதான் டிரான்ஸ்ஃபார்மர் டாப்பிக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது வச்சுருப்பாங்க. இதில் ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னா, இதில் இருக்கிற என்னென்ன ரீசன் இருக்குது, சரிங்களா, எனர்ஜி லாஸ்க்கு என்னென்ன ரீசன் இருக்குது. ஃப்ளக்ஸு லீக்கேஜ். ஃப்ளக்ஸு லீக்கேஜ்னு என்ன வார்த்தையிலே இருக்குது? ஃப்ளக்ஸ் என்ன ஆயிடுது? இங்கே நான் அனுப்புகிற ஃப்ளக்ஸு ஃபுல்லாக அங்கே போனால் தான் அங்கே வோல்டேஜாக கிடைக்கும். பட் என்ன ஆகுது, ஒரு சில ஃப்ளக்ஸ் எல்லாம் லீக் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் என்னது? ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த வைண்டிங். நம்ம ஒயரை சுற்றுறோம். அப்போ ஒயரை சுற்றுறோன்னா கண்டிப்பாக அங்கே என்ன இருக்குது? ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகும். கரெக்டாக இல்லையா? நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸை க்ரியேட் பண்ணுறீங்களோ அங்கே ரெசிஸ்டன்ஸ் அவ்வளோ அதிகமாகும். ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகிடுச்சுன்னா சர்க்யூட்டில் வந்து ஹீட்டு க்ரியேட் ஆகுமா? ஆகாது. I²RT. அப்போ அந்த சர்க்யூட்டில் ஹீட்டும் என்ன ஆகும்? அதிகமாக இருக்கும். அடுத்து எடி கரண்ட் க்ரியேட் ஆகும். சரிங்களா? ஸோ பேசிக்கலி எடி கரண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் இருக்குன்னு சொன்னால் அந்த பிளேட்டில் வந்து கரண்ட் பாஸ் பண்ணணும்னா அதுக்குள்ளே என்ன பண்ணணும்னா அது எதிர்க்கிற மாதிரி ஒரு கரண்ட்டை க்ரியேட் பண்ணணும். இது லென்ஸ்லாவில் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? சர்க்யூட்டில் நான் கரண்ட் அனுப்பினா அது எதிர்க்கிற மாதிரி ஒரு கரண்ட்டை க்ரியேட் பண்ணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எடி கரண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேர்புல் மாதிரி கரண்ட், அதாவது நான் அனுப்புகிற கரண்ட் இப்படி இருக்குன்னா அவன் எதிர்க்கிறதுக்கு ஒரு கரண்ட்டை க்ரியேட் பண்ணிடுவான். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரிசிஸ் லாஸ். ஹிஸ்டரிசிஸ் வந்து ஒரு நல்ல டாப்பிக்கான இவன் என்ன பண்ணிட்டாங்க? ஹிஸ்டரிசிஸ் 5வது லெசனில் இருக்கா இல்லையா எனக்கு டவுட்டாக இருக்குயா. தூக்கிட்டானா இல்லையான்னு தெரியல, ஒரு தடவை பார்க்கணும். சரியா? புது புக் வச்சுருக்கீங்களா 2024-25 வருஷன்னு? அதில் பாரு 5வது லெசன் ஹிஸ்டரிசிஸ் இருக்கா இல்லையா. ஸோ இதெல்லாம் சொன்னீங்கன்னா அது மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டில் இருக்கும் தம்பி, ஒரு கிராஃப் மாதிரி இருக்கும். இல்லை, தூக்கிட்டான். அவ்வளோதான். இல்லை அப்படின்னு